நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனம் நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிற எபேசரின் புத்தகம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு ஆமென் என்று சொல்லாமா? அதாவது தேவன் நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவார். நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு அதாவது நான் என்னுடைய ஆவியில் இதை ஃபீல் பண்றேன். இந்த இடத்துக்கு வருகிறதுக்கு, அதாவது இந்த இடம்னா இந்த இடத்துலன்னு சொல்றதை விட இன்னைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிற இந்த வார்த்தைக்காகத்தான் கிட்டத்தட்ட 3 வருஷமா உருவாக்கிட்டு இருக்கிறார் நம்மளை. ஆமேன். ஏன்னா முதல் ஆண்டவர் நம்மகிட்ட சொன்னாரு, வெளிப்படுத்தல் 21:3 வாசிக்கிற பொழுது, மனிதர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதே. அந்த வாசஸ்தலம் என்ன? அந்த வாசஸ்தலனா எப்படி நம்மளை உருவாக்கணும்? இந்த வாசஸ்தலம் அப்படிங்கிறதுக்காகத்தான், இந்த பிளேஸுக்கு கொண்டு வருகிறதுக்காகத்தான் இது கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த செய்திகளை வாரம் நம்மளோட பேசிட்டு இருக்கிறான். ஆமேன் என்று சொல்லாமல் ஆமாம், இன்றைக்கு வந்தவர்கள் பாக்கியவன். ஏன்னா நாங்களாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறிட்டு இருந்தோம், நீங்கள் கடகடன் மேலே வந்துட்டீங்க பாரு. ஆமாம். அதனால் சரி, இன்றைக்கு ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிறார். அதனால் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு திரும்பவும் சொல்கிறேன், கிறிஸ்துவ உலகம் அல்லது ஏசப்பா ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த இடத்துல தான் வரணும். ஒவ்வொருவரும் இந்த இடம், இன்றைக்கு ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிற இந்த இடத்துல தான் நம்ம உட்காரணும். இதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேச போகிறார். அதனால் இருதயத்தில் அப்படியே கையை வச்சு எல்லாரும், ஆண்டவரே இன்றைக்கு நீங்கள் பேசுகிற இந்த வார்த்தை, அதனால தான் சொன்ன உலாவணும். அவர் நமக்குள்ள உலாவறார். உலாவ எழுப்புதல், தரிசனம், ஆமாம், விருத்தி, விடுதலை, அற்புதம், மகிழ்ச்சி, மறுரூபம், தேவன் நமக்குள் உலாவ விரும்புகிறார். அந்த எதிர்பார்ப்போடு கூட ஆவியானவரே நீர் எங்களோடு கூட ஆண்டவரே, இந்த ஆண்டவரே அப்பா, இந்த ஆண்டவரே மறுரூபம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஆண்டவரே, இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்னை, இன்னர் ப்ராசஸில் ஆண்டவரே, இன்னும் ஒரு ஆண்டவரே அதிக அடுத்தபடி எல்லையை, நெக்ஸ்ட் ஆண்டவரே பிளஸ்ஸிங்கை அல்லது நெக்ஸ்ட் மறுரூபத்தை, டிரான்ஸ்ஃபர்மேஷனை இன்றைக்கு நீர் எங்களுக்குள்ள வைப்பீராகன்னு சொல்லி கேட்கிறோம். எங்களுக்குள்ள அந்த மறுரூபம் இன்னும் ஆண்டவரே, கிறிஸ்துவ உலகம் சந்திக்க வேண்டிய ஒரு இடம், இந்த இடம் தாங்கிற அந்த விசுவாசத்தோடு கூட அல்லேலூயா, உம்மோடு அதிகாலை துவங்கணும், உம் இன்ப சத்தம் கேட்கணும், உம்மோடு அதிகாலை துவங்கணும், உம் இன்ப சத்தம் கேட்கணும், ஒரு நண்பனாய் மாறணும், ஒரு நண்பனாய் நான் மாறணும், நண்பனாய் மாறணும், நண்பனாய் மாறணுமோடு உம்மோடு அதிகாலை துவங்கணும், உம் இன்ப சத்தம் கேட்கணும், உம்மோடு அதிகாலை துவங்கணும், உம் இன்ப சத்தம் கேட்கணும், ஒரு சிநேகிதை போல் ஜாமம் வரை உம்மோடு மனம் திறந்து பேசணும், ஒரு சிநேகிதி போல் ஜாமம் வரை உம்மோடு மனம் திறந்து பேசணும், நண்பனாய் மாறணும், சிநேகிதியாய் உம்மோடு பழகணும், நண்பனாய் மாறணும், சிநேகிதியாய் உம்மோடு பழகணும், உம் வார்த்தையிலே நான் வளரணும், உம் உறவினிலே என்று மகிழணும், உம்
இடத்துக்கு நீர் எங்களை கொண்டு வருகிறதுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை இந்த காரியத்துக்காகத்தான் ஆட்கொண்டு எங்களை வசப்படுத்தி கொண்டு வந்ததுக்காக கோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்கள் நடுவில் நிலை கொண்டிருக்க, ஆவியானவரே, கருக்களானவைகளை தெளிவிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, கருக்களானவைகளை தெளிவிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் விளங்க பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம், அல்லது விளக்கி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், அல்லது ஆண்டவர் இதனுடைய மறைப்பொருள்களை நீர் அவர்களுக்கு தெளிவாக்க நாங்கள் கேட்குறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். மீண்டுமா இந்த வேத வசனத்தை வாசிப்போம். எபேசியரின் புத்தகம் 3:20 வாசிப்பா. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இந்த இடத்துல வாசிக்கிறோம். தொடர்ந்து தேவன் இந்த இடத்துல தான் நம்மளை நிறுத்தி கொண்டிருக்கிறார், அல்லது இந்த இடத்துல வைத்து இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடினால் தான் இதே இடத்துல நிறுத்தி வைத்திருக்கிறார். அதாவது திரும்பவும் சொல்றேன், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே, சொல்லுங்க, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. சொல்லுங்க, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. அதாவது கடந்த நாட்களில் இதேதான் தேவன் நம்மளோடு கூட தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார். நமக்குள்ளே ஒன்று இருள் கிரியை செய்யணும், இல்லைனா ஒன்று அடுத்து சுகம் கிரியை செய்யணும், இல்லைனா வியாதி கிரியை செய்யணும், ஒன்று தரித்திரம் கிரியை செய்யணும், இல்லைனா ஐஸ்வர்யம் கிரியை செய்யணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்குள்ளே மரணம் கிரியை செய்யும், இல்லைவென்றால் ஜீவன் கிரியை செய்யும். இது ரெண்டு தான் கிரியை செய்யும். எப்பவுமே இருள் வெளிச்சம், மரணம் ஜீவன், இது ரெண்டு தான். அப்போ நமக்குள்ளே என்ன கிரியை செய்தோ, இருள் கிரியை செய்தா நம்ம வாழ்க்கை வார்த்தையில எப்படி பார்த்தா இருக்கும், நடக்காது, முடியாது, செத்து போயிடலாம், ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு இருள் கிரியை செய்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். வெளிச்சம் கிரியை செய்யும் என்று சொன்னால், எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர், அவர் என்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு வரும். வியாதி கிரியை செஞ்சுச்சு அப்படின்னா, இந்த வியாதியிலேயே நான் செத்துருவேன், அவ்வளோதான், இந்த வியாதி முடிஞ்சு இந்த வியாதி முடிஞ்சு இந்த வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வியாதி கிரியை செய்தால் அப்படி வார்த்தைகள் வரும். ஆனால் வியாதி, ஆமாம், சுகம் நமக்குள் அல்லது ஜீவன் நமக்குள்ள கிரியை செஞ்சுன்னா எப்படி வரும், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானே. ஆமை, ஊழியக்காருடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஒருபோதும் நான் சுகவீனமாய் இருக்க மாட்டேன், என் வியாதி படுக்கையை மாற்றி போடுகிறார் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார், அப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்குள் தருவார். ஆமென் என்று சொல்லாம பக்கத்துல கருத்தை பிடிச்சு கேளுங்க. எது கிரியை செய்தே? நெகட்டிவா பாசிட்டிவா? இருளா வெளிச்சமா? மரணமா ஜீவனா? எது கிரியை செய்து? ஓகேவாமா? நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. ஏன்னா நமக்குள்ள என்ன கிரியை செய்தோ அதுதான் நம்ம வாயில வரும். நம்ம வாய் வார்த்தை இருதயத்தின் நிறைவு, இதைத்தான் தொடர்ந்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசி, இருதயத்துக்குள்ள என்ன கிரியை செய்தோ அதுதான் வாய் வழியாய் வரும். வாய் வழியாய் வருகிறதா சிருஷ்டிக்கப்படும். ஆமேன். அப்ப இன்னைக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. ஆமேன் என்று சொல்லாமா? ஆமா, எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு. அப்போ எனக்குள்ள என்ன கிரியை செய்து, எனக்குள்ள என்ன கிரியை செய்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லலாம். இல்லை என்றால் யார் எனக்குள் உலாவி கொண்டிருக்கிறார்? கேளுங்க, சாத்தானா ஏசப்பாவா? கேளுங்க, சாத்தானா ஏசப்பா? சாத்தான் உங்களுக்குள்ள உலாவுனானா அவனுடைய வார்த்தையெல்லாம் தோல்வியாக தான் வரும். எப்படி தான் வரும்? தோல்வி, முடியாது, நடக்காது, முடிந்தது, என் லைஃப் முடிஞ்சிச்சு, ஏன் இந்த உலகத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு சாத்தான் கிரியை செஞ்சால் அல்லது சாத்தான் உலாவி கொண்டிருந்தால் அப்படிப்பட்ட நெகட்டிவ் வேர்ட்ஸாக வரும். பட் ஏசப்பா நமக்குள்ள அல்லது ஜீவனுள்ளவர் நமக்குள் வாழ்வார் என்றால், ஜீவனுள்ளவர் நமக்குள் இருப்பார் என்று சொன்னால், நான் உலகத்தில் நிச்சயமாய் ஜெயிப்பேன். ஏனெனில் எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். ஏனெனில் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்போ யாரை ரொம்ப நம்ம உலாவ விடுறோம்,
யாரை ரொம்ப என்ன பண்ணுறோம்? உலாவ விடுறா. யாரை நமக்குள்ள ரொம்ப உலாவ விடுறா? இதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். வாசிப்போம். கொரிந்தியர் 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15-16 வாசிப்பா. 15-16. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவ்விசுவாசியுடனே விசுவாசத்துக்கு பங்கேது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இந்த இடத்துல எத்தனாவது? 14 வாசிமா. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நம்ம யாரு? எந்த பிள்ளைகள்? எஸ், குட், சூப்பர். வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்ம யாரு? நல்லா சொல்லுமா, நம்ம யாரு? நீங்க எங்க போய் நின்னாலும் அங்க இருக்கிற இருள் விலகிடணும். ஆமா, நீங்க எங்க போய் நின்னாலும் இருள் என்ன செஞ்சிடணும்? விலகிடும். நீங்க யாராமா? அதே போல நீங்க எங்க போய் நின்னாலும் வியாதியும் விலகணும். ஆமாப்பா, நல்ல உற்சாகமா இருக்கீங்க. ஆமா, எங்க போய் நின்னாலும் என்ன விலகிடணும்? வியாதி விலகிடணும். எங்க போய் நின்னாலும் இயேசு நாமத்துல தரித்திரம் விலகிடணும். ஆமா, சகோதரி சொன்னது போல நம்ம போய் நிக்கிற இடத்துல என்ன விளையிடணும்? தரித்திரம் விளையிடணும், லட்சங்கள் வரணும். நல்லா கறந்தட்டுமா, நல்லா கறந்தட்டு. அதனால சொல்றா, இந்த நதி பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும், இந்த நதி போகிற இடமெல்லாம் செழிப்பு உண்டாகும். அந்த நதி யாருமா? நான் தான். குட், சூப்பர், நான் தான். நீங்க உண்மைமா? உண்மை. இதுக்கு தான் தேவன் இந்த 3 வருஷமா நம்மளோட பேசிட்டே இருக்கிறார். நீங்கள் போகிற இடமெல்லாம் என்ன ஆகணும்? ஆரோக்கியம் உண்டாகணும். இந்த நதி போகிற இடமெல்லாம் செழிப்பு உண்டாகணும். நதி போகிற இடமெல்லாம் பரிசுத்தம் உண்டாகணும். ஆமென் என்று சொல்லாமா? அப்போ இருளுக்கும் ஒளிக்கும் என்னது? ஐக்கியம் ஏது? சம்பந்தம் ஏது? நம்ம எந்த பிள்ளைகளா இருக்கிறோமாமா? வெளிச்சத்தின். சொல்லுங்க, நம்ம எந்த பிள்ளைங்க? வெளிச்சம். நம்ம எந்த பிள்ளைங்க? ஒருவேளை நீங்க உள்ள வர பொழுது இருளுக்குள்ள வந்திருந்தாலும் சரி, இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிற பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். ஏனெனில் வசனமானது வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமேன் என்று சொல்லாமா? அப்போ ஒளிக்கும் இருளுக்கும் என்னல்ல? ஐக்கியம் ஏது? சம்பந்தம் ஏது? நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னா யார் நமக்குள் உலாவ முடியும்? பரிசுத்த ஆவியானவர். யார் நமக்குள் உலாவ முடியும்? இதை குறித்து தான், அதாவது இன்றைக்கு தேவன், நான் திரும்ப சொல்றேன், ஆதியாகமம், தேவன் இழந்ததை இன்றைக்கு நம்மை கொண்டு மீட்டெடுக்கிறார் என்று விசுவாசிக்கலாம். அதை இழந்த என்ன சொல்லுங்க, இழந்து போன என்ன, அந்த பொசிஷனுக்கு, அந்த இடத்துல கொண்டு வந்து தேவன் என்னை ஆமா, தேவன் என்னை நிறுத்துகிறார். ஏசப்பா எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாரு? அவர் நிறைய காரியத்துக்கு வந்தாருங்க. குட், சூப்பர். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. இழந்து போன அந்த ஐக்கியம், இழந்து போன அந்த உறவு, இழந்து போன மனிதனை, இழந்து போன அவருடைய சாயலை, இழந்து போன அவருடைய இந்த பூமியை திரும்பவும் பெற்றுக்கொள்ளுகிறதுக்காகத்தான், திரும்பவும் மீட்டெடுக்கிறதுக்காகத்தான் தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்ல. அப்போ இன்னைக்கு தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, இழந்து போனதை, நான் இழந்து போன ஒன்றை உன்னிலிருந்து நான் மீட்டெடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென் என்று சொல்லாமா? அப்போ முதல்ல எதை தேவன் இழந்தார் என்று சொன்னால் ஐக்கியத்தை இழந்தார். அதாவது நீ இந்த கனியை புசிக்கிற பொழுது என்ன ஆவ? சாகவே சாவ. இந்த கனியை புசிக்கிற பொழுது நீ என்ன ஆவ? சாகவே சாவ. எது செத்துச்சு? என்ன செத்துச்சு? ஆத்துமா செத்துச்சு அப்படின்னு சொல்ல, அல்லது ஜீவன் செத்துச்சு. ஓகே, அடுத்து மெயின் என்னன்னா, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு, ரிலேஷன்ஷிப். ஆமீன், கம்யூனிகேஷன், நமக்கும் தேவனுக்கும், அதுதான் செத்துச்சுங்க. அதுதான் செத்துச்சு முதல்ல. அது செத்ததுனால தான் எல்லாமே பிரச்சனை. உறவு. நீ என்ன, அதாவது இந்த கனியை நீ சாப்பிட்டினா நீ என்னை விட்டு பிரிஞ்சிருவ. என்ன ஆயிருவ? நீ செப்பரேட் ஆயிருவ, நீ பிரிஞ்சிருவ.
அப்படிங்கிற ஒரு பெரிய பாரத்தோட தான் தேவன் சொன்னாரு, இந்த கனியை நீ என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு சொன்னார். ஆனால் மனிதன் அந்த கனியை புசித்தபடினாலே தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை அவன் என்ன செஞ்சா, முதல்ல இழந்தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி தேவன் வாசிங்க ஆதியாகமம், ஆமா உலாவினார், அந்த வசந்த வாசிமா 2 வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தேவன், வாசிங்க 3 வாசிப்பா 3:8 பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். போது உலாவுகிறவர், முதல்ல தேவன் என்ன செஞ்சார்னா உலாவினார். சொல்லுங்க, முதல் அதாவது தேவன் என்ன செஞ்சார் அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். பெருமை கொண்டபடினாலே சாத்தானை தேவன் என்ன செஞ்சாரு, மேலே இருந்து கீழே தள்ளிட்டாரு. கீழே தள்ளினதுக்கு அப்புறம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்தின் மேல் என்ன ஆயிடுச்சு, இருள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தேவன் இந்த பூமியை இருளை விளக்கி இந்த பூமியை என்ன செஞ்சாரு, புதிதாக்கினார். ஆமென் என்று சொல்லுற பூமி என்ன பண்ணாரு, புதிதாக்கினார். புதிதானதுக்கு அப்புறம் மனுஷனை தமது சாயலாய் உண்டு பண்ணினார். ஆமென் என்று சொல்லமா, மனுஷனை தமது சாயலாய் உண்டு பண்ணி அவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கிய ஒரு உலாவி கொண்டிருந்தார். தேவாதி தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி யாரோட உலாவினாரா, ஆதாமோடும் ஏவாளோடு என்ன பண்ணிட்டு இருந்தாரா, உலாவிக்கொண்டே இருந்தார். டெய்லி ஒரு ஐக்கியம். ஆதாமே எப்படி இருக்கிற, உன் மனைவி எங்க, என்ன சாப்பிட்ட, இந்த பழத்தை சாப்பிட்டியா, அந்த பழத்தை சாப்பிட்டியா, அந்த மரத்தினுடைய கனி எப்படி இருந்துச்சு அப்படின்னு டெய்லி ஆதாமும் தேவனும் ஆதாமும் என்ன செஞ்சாங்க, பேசிட்டே இருந்தாங்க. இப்படியே நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது. ஆதாமே இந்த தண்ணியை இப்படி திருப்பி, இந்த மரத்துக்கு இப்படி பாய பண்ணு அப்படின்னு டெய்லி நல்ல ஒரு ஐக்கியத்துக்குள்ள தேவனும் ஆதாமும் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த கனியை சாப்பிட்டதுக்கு பிறகு என்னதான் முதல்ல இழந்தாங்கன்னா, அந்த ஐக்கியம், தேவனோடு பேசுகிற உறவு, அந்த கம்யூனிகேஷன், இது எல்லாவற்றையும் தேவன் என்ன செஞ்சாரா, இழந்தார். ஆனால் அந்த உறவை புதுப்பிக்கிறதுக்கு தான் யார் வந்தா, இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன் நமக்குள்ள மறுபடியும் அந்த ஐக்கியத்தை என்ன செஞ்சாரா, புதுப்பிக்க விரும்பினார். அது செய்து முடித்தார். ஆமென் என்று சொல்லலாமா. இப்போ நமக்குள்ள என்ன செய்ய விரும்புகிறார், மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்பா 16 1 கொரிந்தியர் 6:16 தேவனுடைய ஆலயம் 2 கொரிந்தியர் வாசிப்பா. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே ஒவ்வொரு பாயிண்டா கொஞ்சம் தியானிக்க போறோம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க, நல்ல ஜீவனோட சொல்லுமா, நீங்க எப்படிப்பட்டவங்களா ஆயிட்டீங்களாமே. இப்போ நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. அதாவது பவுல் இந்த அதாவது 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் எழுதுகிற பொழுது எந்த வெளிப்பாட்டோட எழுதினார் அப்படின்றா, அதாவது முதல் பவுல் இந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை வாசிப்பா. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் முதல் வேதவசனத்தை வாசிப்பா. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும். அடுத்த வசனம், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும். இது 1 கொரிந்தியர் தானப்பா, 1 கொரிந்தியர் 1 தானே இது. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் சொல்லுங்க, பரிசுத்தமாக்கப்பட்ட அப்படின்னு என்னன்னா அந்த அதாவது பவுல் இந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை துவக்கிற பொழுது எப்படின்னா, உங்களை எல்லாம் பரிசுத்தவான்களாய் அழைத்திருக்கிற தேவன் அப்படி தொடங்குவார். பரிசுத்தவான்களாய் உங்களை அழைத்திருக்கிற தேவன், பரிசுத்தவான்களுமாகும்படி உங்களை அழைத்திருக்கிறவர்களுக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய். அடுத்த வசனம் பாருமா, கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற அப்படி தொடங்குவார். அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, 1 கொரிந்தியர் 1 எப்படி தொடங்குறாருன்னா, நீங்கள்லாம் யாராமா, பரிசுத்தவான்களாகும்படி. நல்ல அந்த வார்த்தை சொல்லுங்க, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவங்க நீங்க.
இந்த சத்தத்தை நீங்க கேட்குறீங்கன்னா உங்களை எல்லாம் தேவன் எப்படி விரும்புறாரு? நீங்கள் பரிசுத்த, இன்றைக்கு ஆராதனை வேளையில கர்த்தர் சொன்னார் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டி. அப்போ உங்களை அலங்கரிக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நல்லா கரந்தட்டுமா, அலங்கரிக்கிறதுக்காக உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். இந்த இடத்துல சொல்றாரு பரிசுத்தவான்களாகும்படி, நல்ல சொல்லுங்க, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவன் சொல்லுவாரு. அதே 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1வது வேத வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறது. சரி, இப்ப சொல்லுங்க, முதல்ல என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவங்களாரு. இந்த 2ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்கள் அப்படின்னு என்ன ஆயிட்டீங்க? நீங்க பரிசுத்தவான்கள் ஆயிட்டீங்க. முதல்ல சொல்றாரு பரிசுத்தமாக்கப்பட்ட அழைக்கப்பட்டீங்க. இந்த இடத்துல சொல்றாரு பரிசுத்தவான்களாகும்படி அல்லது பரிசுத்தவான்களுக்கு எழுதுறேங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, முதல்ல நீங்க அழைக்கப்பட்டீங்க, ஆனா நாட்கள் ஆக ஆக நீங்க இப்ப என்னவா மாறிட்டீங்க? பரிசுத்தவான்களாய் மாறிவிட்டீர்கள் என்று சொல்றார். ஆமென் சொல்றார். அதே போல 1 கொரிந்தியரை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா ஆலயம்னு சொல்லுவார். ஆலயம் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 3:15-16 வாசிங்கன்னா நீங்கள் தேவனுடைய ஆலயம் சொல்வார். ஆனா 2 கொரிந்தியர்ல பார்த்தா வாசஸ்தலத்தை பத்தி பேசுறார். எதை பத்தி பேசுறாரு? அதாவது எருசலேம். சொல்லுங்க, எருசலேமுக்குள்ள இஸ்ரவேல். முதல்ல இஸ்ரவேலுக்குள்ள எருசலேமுக்குள்ள சீயோன். அப்போ ஆவி, ஆத்துமா, சரீரம். அதாவது பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு என்னன்னா, அதாவது 1 கொரிந்தியர் பரிசுத்த ஸ்தலம், 2 கொரிந்தியர் மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பேசுகிறார். அதுதான் தேவனுடைய வாசஸ்தலம். ஆலயத்துக்குள்ள என்னது? கருவறைன்னு சொல்லுவாங்க. அதான் வாசஸ்தலம். அது என்னது? வாசஸ்தலம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, 1 கொரிந்தியர்லாம் நீங்கள் யாருங்கிறாரே? ஆலயம். ஒருவன் ஆலயத்தை கெடுத்தான், நான் அவனை கெடுப்பேன் அப்படி சொல்கிறார். ஆலயங்கிற 2 கொரிந்தியர்லாம் நீங்கள் தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், அந்த மகா பரிசுத்த ஸ்தலங்களுக்குள்ள, அந்த வாசஸ்தலத்துக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு வருகிறார். அந்த பரிசுத்த ஸ்தலம், அங்கதான் உலாவ முடியும், அங்கதான் தேவன் நமக்குள்ள வாசம் பண்ண முடியும். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு அந்த இடத்துக்கு கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா நீர் உலாவுகிற அந்த ஆதி அன்புக்குள்ள நீங்க எங்களை கொண்டு வருகிறதுக்கு அழைத்திருக்கிறீங்க. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் அல்லது வாசஸ்தலம், சஞ்சரிக்கிற அந்த சீயோனாக. ஆமேன் என்று சொல்லாமா? இஸ்ரவேலுக்குள்ள எருசலேமுக்குள்ள சீயோன். அதுதான் அந்த சீயோன் என்பதான் வாசஸ்தலம். நம்மளுடைய ஆவி, நம்மளுடைய சரீரம், ஆத்துமா, நமக்குள்ள ஆவி. இப்ப அந்த ஆவியில தான் பேசிட்டு இருக்கிறார். ஆவியை குறித்து தான் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த ஆவி நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவி யார் வாசம் பண்ற இடம்? தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ண இடம். புரிஞ்சுதாமா? ஒருவேளை நீங்க புதுசா வந்தவங்களுக்கு ஒருவேளை டஃப்பா இருக்கு. நீங்க உள்ள போக போக டஃப்பா இருக்காம உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. சரி, ஓகே, உள்ளே போக போக புரிஞ்சுக்க. சரி, ஓகே, இப்போ மெசேஜுக்கு வர. மறுபடியும் வாசிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம், நல்லா விளங்குமா? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இப்ப இந்த இடத்துக்கு வந்துருங்க. அங்க புரிஞ்சு இந்த இடத்துல வந்துருங்க. இதுல இருந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரியும். சரி, ஓகே. இந்த இடத்துல வாசிக்கிறோம், அதாவது இந்த அன்பு எந்த அன்பு என்றால், ஆதியாகமம் 1:2 ஆதாமோடு இருந்த கம்யூனிகேஷன் அல்லது ஆதாமோடு இருந்த உறவை குறித்து தான் இந்த இடத்துல பேசப்படுகிறது. அதாவது நம்ம அதை இழந்தோம், ஆனா இப்ப இயேசு கிறிஸ்துவினால திரும்பவும் பெற்றுக்கொண்டோம். ஆமென் என்று சொல்லாமா? அதாவது நல்ல விளங்கமா, தேவனுடைய விருப்பமே, நல்லா சொல்லுங்க, தேவனுடைய விருப்பமே நம்மோடு தேவன் உலாவ விரும்புகிறார். நம்மளோட தேவன் என்ன செய்ய விரும்புறாரு? உலாவ விரும்புகிறார். நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். நமக்குள்ள தங்கி இருக்க விரும்புகிறார். ஏன்னா தேவன் முதல்ல யாரோட உலாவினாரு?
ஆதாம் ஏவாளோடு கூட தேவன் என்ன பண்ணிட்டே இருந்தாரு? உலாவுனார். தேவன் என்ன பண்ணிட்டே இருந்தாரு? உலாவுனார். அப்படின்னு என்றால் அவர்களோடு கூட இருந்தார், அவர்களோடு கூட வாசம் பண்ணார், அவளோடு கூட நல்ல ஒரு, இன்னைக்கு நம்ம பாடணுமே, நல்ல ஒரு நண்பனாய், நல்ல ஒரு சிநேகிதனாய், நல்ல ஒரு சிநேகிதியாய் நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணி உலாவ விரும்புகிறார். அப்ப சொல்லுங்க, முதல்ல யாரோட உலாவினாரு? ஆதாம் ஏவாளோடு உலாவினார். அதுக்கப்புறம் யாரோட உலாவினார் என்றால் ஏனோக்கு. அதாவது வாசஸ்தலம் என்றால், அல்லது வாசம் என்றது என்றால் நான் கம்யூனிகேஷன் சொல்ல, இல்லைன்னா சஞ்சரிக்கிறது. சொல்லுங்க, சஞ்சரிச்சிட்டே இருக்கிறது. ஏசபே எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவரு நம்மளுக்கு பேசிட்டே இருக்கிற அந்த உறவு தான் என்னதுன்னா அந்த வாசம் என்ற இடம். அப்போ முதல்ல ஆதாம் ஏவாளோட உலாவினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏனோக்கோட, யாரோட? ஏனோக்கு தேவனோடு என்ன பண்ணிட்டே இருந்தாரா? சஞ்சரித்து கொண்டே இருந்தார். அடுத்து நோவாவோடு தேவன் சஞ்சரித்து கொண்டே இருந்தார். அடுத்து ஆபிரகாமோடு தேவன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஏன்னா தேவனுக்கு ஏதாவது ஒரு மனுஷனோட உறவு அல்லது மனுஷனோட பேசிட்டே இருக்கணும். யாரும் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? என் மனுஷனோட, என் தேவனோட இருதயம் அதை யாராவதுகிட்ட பேசிகிட்டே இருக்கணும். யாராவது என்னோடு கூட வந்து பேச மாட்டாங்களா? யாராவது என்னோடு கூட வந்து உட்கார மாட்டாங்களா? நான் அவர்களோடு கூட பேச விரும்புகிறேன், என்னுடைய பாரங்களை அவர்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று தேவன் நமக்குள்ள அந்த சஞ்சரித்து கொண்டே இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால தான் வாசிக்கிறோம், சாமுவேல்கிட்ட தேவன் என்ன செஞ்சாரா? தன்னுடைய பாரத்தை வந்து சொன்னார். அதாவது 1 சாமுவேலில் வாசிக்கிற பொழுது, சாமுவேல் ஆலயத்தில் இருந்த பொழுது அவனுக்கு வயசு எத்தனை? 5 வயசு. எத்தனை வயசு? 5 வயசுள்ள அந்த சாமுவேல்கிட்ட தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்றான். சின்ன பையன், நம்ம சின்ன பசங்கிட்ட போய் பேசுவோமா, நம்ம பாரத்தை சொல்லுவோமா? அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் தேவன் என்ன நினைக்கிறார்னா, அந்த சின்ன பையன்கிட்டையாவது என் பாரத்தை சொல்லிடலாமே, அந்த சின்ன பையன்ட்டையாவது ஏழை குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய நியாய தீர்ப்பனை, ஏன்னா அவருடைய பாரத்தை இறக்கி வைக்கணும். நம்ம சொல்கிறோம்ல, யார்கிட்டையாவது பேசி என் பாரத்தை இறக்கி வைக்கணும். நம்ம நிறைய நேரங்கள் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தேவனும் அதை விரும்புகிறாரு. அப்போது தேவனுடைய ஒரு பெரிய விருப்பமே மனுஷனோட ஐக்கியமாக இருக்கணும், மனுஷனோடு கூட உலாவிட்டே இருக்கணும், மனுஷனோடு கூட பேசிக்கொண்டே இருக்கணும். உண்மைம்மா நிறைய நேரங்கள் நானும் அந்த தனி ஜபங்களில், ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு காலையில் 10 மணிக்கு உட்காந்துனா மத்தியானம் 3 வரைக்கும் 5 மணி வரைக்கும் உட்காந்துட்டு எந்திரிச்சாலும் விடமாட்டார். உனக்கு கொஞ்சம் நேரம் பேசு மகளே, உனக்கு கொஞ்சம். உண்மைம்மா நிறைய நேரம் அந்த அனுபவத்தை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நம்ம அடுத்தடுத்து வேலைகளை செய்யணுமேன்ட்டு நான் வெளியே வர வேண்டியதாக இருக்கும். அப்போது இன்றைக்கி கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட உலாவ விரும்புகிறார். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லாமா? நம்மளோட என்ன செய்ய விரும்புகிறாரு? உலாவ விரும்புகிறார். ஆதாம் ஏவாளோடு, ஏனோக்கோடு, நோவாவோடு, ஆபிரகாமோடு உலாவின தேவன் அடுத்து என்ன நினைக்கிறார்னா, மோசேட்டு சொல்கிறார். மோசே, நான் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் நான் உலாவ விரும்புகிற. வாசிங்க லேவியராகமத்தின் புஸ்தகம், வாசிப்பான். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 11, 12 வாசிங்களேன். 26, 11, 12 வேக வேகமா. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை என்றால் உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், வெறுக்க மாட்டேன். நான் உங்கள் நடுவில் உலாவ விரும்புறேன். அடுத்து, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர். அப்ப என்ன சொல்றாருன்னா, மோசே, நான் இவங்களோட எல்லாம் நான் உலாவிட்டு இருந்த, ஆதாமோட, ஏவாளோட, அடுத்து நோவாவோட, ஏனோக்கோட, ஆபிரகாமோட உலாவின. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களோட உலாவ விரும்புகிறேன். எனக்கு நீ எதை கட்டுவாயாக? ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டு. உங்கள் நடுவில் நான் என்ன விரும்புகிறேன்? உலாவ விரும்புகிறேன்னு சொன்னார். அதுவும் தேவனுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. அடுத்து நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிங்கன்னா 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13, 14 வாசிமா. 7, 13, 14. நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மில்லாட்டி. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, சாமுவேல்ட்ட தாவீது சொல்றாரு, எனக்காக நீ ஒரு ஆலயத்தை என்ன செய்ய, நீ கட்டு. நான் என்ன செய்யறேன்னா, அவர்கள் நடுவில் நான் உலாவி கொண்டிருப்பேன். அடுத்து இதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாசிங்க பாருங்களா. மார்க் எழுதின சுவிசேஷம் 11:27. அடுத்து யோவான் 10:23. மார்க் 11:27 வாசிமா. அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். தேவாலயத்தில் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? இது புதிய ஏற்பாட்டின் கால. தேவாலயத்தில் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரா? உலாவிக் கொண்டிருந்தார். 10:23 வாசிங்க.
இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவி கொண்டிருந்தார். அப்ப எல்லா இடத்துல அவர் என்னதான் செய்யறாரு? உலாவ விரும்புகிறார். தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரு? உலாவ விரும்புகிறார். திரும்ப சொல்ற, உலாவம் என்பது, உலாவுகிறது என்பது ஐக்கியம். மனுஷனோடு தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரு? ஐக்கியமா இருக்க விரும்புகிறார். அவனோடு பேசணும்னு விரும்புகிறாரு. அவனோடு கூட உறவாடிட்டே இருக்கணும்னு விரும்புகிறாரு. தேவனுடைய விருப்பமே அதுதான். தேவன் மனிதனோடு உலாவ விரும்பினார், ஐக்கியமா இருக்க விரும்புகிறார், அவனோடு கூட பேசிக்கொண்டே இருக்கணும். இது தேவனுடைய விருப்பம். இதுதான் தேவனுடைய விருப்பம். இதெல்லாம் பார்த்தாரு. நான் திரும்ப சொல்ற, ஆதாம் ஏவாளோடு உலாவினார், அடுத்து ஏனோக்கோடு உலாவினார், நோவாவோடு உலாவினார், ஆபிரகாமோடு உலாவினார். அடுத்து மோசேட்ட சொல்றாரு, நான் இஸ்ரவேல் ஜனங்களே நடுவே உலாவ விரும்புகிறேன், எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணு என்று மோசேட்ட சொல்றார். அடுத்து நான் ஆமா அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலன்னு சொல்லிட்டு அடுத்து சாமுவேல்ட்ட சொல்றாரு, ஆமா சாமுவேல் தாவீதுட்ட சொல்றாரு, எனக்காக ஒரு ஆலயத்தை நீ எழுப்புன்னு சொல்றாரு. அதை யாரு கட்டுறா? சாலமோன் கட்டுறார். அந்த ஆலயத்திலே தேவன் உலாவினார். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிற பொழுது 11:27 வாசிக்கிற பொழுது அவர் அந்த ஆலயத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாரா? உலாவிக்கொண்டே இருந்தார். யோவான்ல வாசிக்கிற அவர் உலாவிக்கொண்டே இருந்தார். எதுவுமே தேவனுக்கு திருப்தி ஆகல, எதுவுமே தேவனுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல. உடனே அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிற பொழுது, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லிட்டார். நல்ல கரந்தட்டுமா? எனக்கு எந்த இடமுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகல, நீங்க தான் மனுஷனுக்குள்ளேயே தேவன் உலாவ விரும்பினார். வாசிப்பா 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும். போதுமா? தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள என்ன செய்தாமா? வாசமா இருக்குது. தேவனுடைய ஆவினா யாரு? தேவன். யாராமா? இது யாருடைய ஆவி? தேவனுடைய ஆவி. பரிசுத்தாவியானவர் யாரு? தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவி. திரும்ப சொல்றேன், அந்த தேவனுடைய ஆவி நமக்குள்ள என்ன செய்ய விரும்புது? வாசம் பண்ண விரும்புது. சொல்லுங்க, என்ன பண்ண விரும்புது? வாசம் பண்றது என்னது? சஞ்சரிக்கிறது, தங்க விரும்புது. அதாவது உறைவிடம் அப்படின்னு என்னன்னா தங்குகிற ஸ்தலம். தேவ ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்ய விரும்புறாராமா? தங்க. சொல்லுங்க, தேவ ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்ய விரும்புறார்? தங்க விரும்புறாரு. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? அப்பப்போ கூப்பிடுறோம், அப்பப்போ போய் அனுப்பிவிட்றோம். நம்ம என்ன பண்ணுறோம்? வாங்கங்கிற அவர் வந்துடுவார். அவர் வந்த உடனே டக்குன்னு செல்ஃபோன் எடுத்துடுறோம் பாரு, வந்தவர் திரும்பி போயிடுறார். என்ன செய்கிறோம்? அவரு நினைப்பார், இப்போ முடிஞ்சிரும், இப்போ வச்சிருவா இப்போ சொன்னா அது ஒரு 2 மணி நேரம் ஓடுது. அவரும் வந்து பார்த்துட்டு என்ன செஞ்சிட்டாரு? ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்துக்குள் போகிற பொழுது மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள் அப்படின்னு இருக்கும். ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. அவர் அங்கே உட்கார வச்சு கிச்சனுக்குள்ளே போயிட்டார். இன்னைக்கு நிறையா நேரங்கள் தேவன் நம்மளோட உறவாட விரும்புகிறார், நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். நமக்குள்ள என்ன செய்ய விரும்புகிறாரா? வாசம் பண்ணி நமக்குள்ள பேசிக்கொண்டே இருக்க விரும்புகிறார். நமக்களோடு கூட நல்லா பேசிகிட்டே இருக்கணும், நம்மளோட நல்லா உறவாடிட்டே உலாவிட்டே இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். அதாவது எப்படி அவர் நேற்று அந்த ஒரு காரியத்தை சொன்னார். அதாவது நம்ம இப்போ என்னையை எடுத்துக்க, எந்த வீட்டுக்கு போனாலும் நம்ம இப்போ ஊழியத்துக்கெல்லாம் வெளியூர் போகிறோம், வெளியூர் எல்லாம் போனாலும் எப்படா என் வீட்டுக்கு வருவேன்னு தான் இருக்கும். எப்படா என் வீட்டுக்கு வந்து நல்லா படுத்து தூங்கலாம், நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கு. ஏன் தெரியுமா? அது எந்த வீடு? எனக்கு சொந்த வீடு. எந்த வீடு? சொந்த வீடு. ஏசப்பாவை அப்படி ஃபீல் பண்ணணுமாம். எப்படின்னா அவருடைய சொந்த வீடாக என்ன அவர் ஃபீல் பண்ணணுமாமா. சொந்த வீட்டுக்குள்ள அவர் வாசம் பண்ணார்னா எப்படி சந்தோஷமா அவர் இருப்பார். அப்படி நம்ம வீட்டுக்குள்ள அவர் என்ன செய்ய விரும்புகிறாரா? வாசம் பண்ண விரும்புகிறார். சொந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது போல அவர் என்ன செய்யறாரா? வாசம் பண்ண விரும்புகிறார். சொந்த வீட்டில் குடியிருக்கிறது போல. ஏன்னா நம்மை அவருக்காக எப்படி மாற்றிக்கொண்டாரா? நம்மளை சொந்தமாக்கி கொண்டார். வாசிங்க பார்க்கலாம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5வது வேத வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த ஜனங்களா இருக்கிறீர்கள். எந்த ஜனமாமா? அப்போ நம்ம அவருக்கு யாராமா?
சொந்தம். பக்கத்தில் கருத்தப்படுங்க, நீங்கள் தேவனுக்கு சொந்தம், நீங்கள் தேவனுக்கு சொந்தம். அப்போ நம்ம தேவனுக்கு சொந்தமா இருக்கிறனால அவரும் நம்ம வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணுமாமா, ஒரு சொந்த வீட்டில் குடியிருக்கிறது போல உரிமையா, சந்தோஷமா, சமாதானமா. நம்ம அவர் வந்தாதான் ஒப்பாரியா வைக்கிறோமே. எப்போ பார்த்தாலும் ஒப்பாரியா, நீங்கள் நினச்சி பாருங்க, ஒப்பாரியே வச்சுட்டு தான் எப்படிங்க அவர் நம்ம வீட்டுக்குள்ளே குடியிருப்பார்? எப்போ பார்த்தாலும் அது இல்லை ஆண்டவர், இது இல்லை ஆண்டவர், அது அப்படி ஆண்டவர், இது அப்படி ஆண்டவர், ஏண்டா வந்தோம்னு ஆயிரும் அவருக்கும். ஆனால் அவரை எந்த நேரமும் ஆமாம் கர்த்தருக்கு சித்தமானா நம்ம அடுத்த வாரம் கடைசி வாரம் ஃபுல்லாக, ஏன்னா இவரை நமக்குள்ளே தங்க வைக்கணும்னா அவருக்கு என்ன பிடிக்கும்? துதிதாமா பிடிக்கும். அடுத்த வாரம் ஃபுல்லாக துதி ஆராதனை. ஆமாம், அந்த 3 மணி நேரம் ஃபுல்லாக துதி ஆராதனை தான் நம்ம நடத்த போகிறோம். ஏன்னா நமக்கு 5வது வாரம் கிடைக்கிறதே பெருசு. அதனால் அடுத்த வாரம் 5வது வாரங்கனால, ஏன்னா அடுத்த வாரத்தோட ஒரு யுகம் முடிஞ்ச மாதிரி நம்ம இவ்வளோ நாள் கடந்து வந்து அவரை தங்க வச்சிடணும். எப்படியாவது வீட்டுக்குள்ளே என்ன பண்ணணும், ஒரு துதியின் அபிஷேகம் என்ன செஞ்சுட்டே இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும். சொந்த வீட்டுக்குள்ளே அவர் குடியிருக்கிறது போல துதிக்க 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 துதிகளுக்குள் நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறவர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் அவர் வாசம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த துதியின் அபிஷேகம் நம்ம மேலே, நான் அதை ரொம்ப கேட்டுட்டு இருக்கிறேன், துதியின் அபிஷேகம் நம்ம மேலே இறங்கிருச்சு அப்படின்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அது நமக்குள்ளே தங்காத, உடனே வெளியே போயிடும். உடனே என்ன பண்ணிடும், வெளியே போயிடும். இப்போது செல்ஃபோனில் உள்ளே போகிறதுக்கு நம்ம அதாவது நான் மட்டும்தான் என் செல்ஃபோனை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் எண்ணத்தை போட்டு வச்சுருக்கிறேன், ஒரு லாக் பண்ணி வச்சுக்கிறேன். மற்றவங்க போட முடியுமா? மற்றவங்க அந்த செல்ஃபோனுக்குள்ளே போக முடியுமா? போக முடியாது. ஏன்னா என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க, லாக் பண்ணி. அதுபோல் துதி என்கிற லாக்கை நமக்குள்ளே போட போட எந்த கிரியைகளும் யாரும் நம்ம செல்ஃபோனுக்குள்ளே வராத முடியும். அதுபோல் நம்மளும் நம்மளுடைய சொந்த வீட்டுக்குள்ளே எந்த இருளினுடைய வல்லமைகளோ வராதபடி துதியினால் நம்ம அடுத்த வாரத்தில் ஃபுல்லாக லாக் பண்ணிடுவோம். ஆமாம், அதுக்கப்புறம் ஒருத்தர் உள்ளே வரக்கூடாது. உள்ளே வந்தால் டக்குன்னு வெளியே போயிடும். ஆமாம், ஏன்னா அப்படி தான் நான் அதை ஃபீல் பண்ணுறேன். இப்போ கொஞ்ச நாள் எப்படின்னா, ஒரு சில துக்கங்கள் உள்ளே வருது அப்படின்னா, எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒரு சில துக்கம் உள்ளே வருது, ஒரு சில பிரச்சனை வருது, உள்ள போராட்டம் வருது அப்படின்னா 3 நாள் 4 நாள் அதையவே வச்சுட்டு இருக்கக்கூடாது. மீறினா ஒரு நாள் வச்சுக்கலாம். அந்த துக்கத்தையே யோசித்து என்ன பண்ணிடலாம், ஒரு நாள் அந்த துக்கத்தை குவிச்சுக்கலாம். அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சிடணும், தூக்கி வீசிட்டு துதிக்க எந்திரிச்சிடணும். ஆமேன்னு. அதுக்கப்புறம் துக்க வஸ்திரம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, ஆமாம், துக்க வஸ்திரங்கள் எல்லாம் துதியின் வஸ்திரங்களாய் மாறணும். ஆமேன்னு சொல்ல, இன்னும் எல்லா வாழ்க்கை எல்லா காரியங்களுக்கும் தேவனை துதிக்க 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 இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன் யோசபாத்துக்கு தேவன் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தாரோ அதை பார்க்கலும் மேலான காரியத்தை செய்ய போறார். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லலாமா? அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுனா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னதான், துதி. ஆமே, அதுக்கு அடுத்த வாரத்தில் நமக்கு ஆவியானவன் நம்மளை ப்ராக்டிஸ் பண்ண போறார். ஆமேன் என்று சொல்லாமா? சரி சொல்லுங்க, அவர் நமக்குள்ள என்ன செய்யறாரா, வாசம் பண்ணி. அந்த வார்த்தை நல்லா பிடிச்சுங்க. அவர் நமக்குள்ள என்ன செய்யறாரா, வாசம் பண்ணி. அதுக்குள் நமக்குள்ள என்ன செய்யறாரா, உலாவ விரும்புகிறார். தேவன் நமக்குள்ள என்ன செய்ய விரும்புகிறாரு, தேவன் நமக்குள்ள என்ன செய்ய விரும்புகிறாரு? ஆமாம், தேவன் எனக்குள்ள என்ன செய்ய விரும்புகிறாரு? ஆமாம், கையை வைத்து சொல்லாமா, நீர் உலாவி வரும் பொழுது நான் எழுப்புதல் அடைவே, நீர் உலாவி வரும் பொழுது நான் தரிசனம் காண்பே, நீர் உலாவி வரும் பொழுது நான் மறுரூபமாவே, நீர் உலாவி வரும் பொழுது நான் மகிழ்ச்சி அடைவே, நீர் உலாவி வரும் பொழுது நான் எழுப்புதல் அடைவே, நீர் உலாவி வரும் பொழுது நான் தரிசனம் காண்பே, நீர் உலாவி வரும் பொழுது நான் மறுரூபமாவே, நீர் உலாவி வரும் பொழுது நான் மகிழ்ச்சி அடைவே, நீர் வருக, நீர் வருக எங்கள் ஆராதனையில் உலாவி வருக, நீர் வருக, நீர் வருக எங்கள் ஆராதனையில் உலாவி வருக. மெசேஜை கேட்க அப்பப்போ அவரை பார்த்து என்ன செஞ்சுருங்க,
கூப்பிட்டுருங்க, வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க. ஆமாம், இனி நான் உங்களுக்கு வாசஸ்தலமாக இருக்க விரும்புகிறேன். ஏனெனில் வெளிப்படுத்தல் 21:3 வாசிக்கிறோம், மனிதர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதே. ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப நீங்க இனிமேல் யாரு? தேவனுடைய வாசஸ்தலம். தேவன் வாசஸ்தலம் என்றால் வாசஸ்தலம் என்னது? தங்குமிட, வீடுன்னு சொல்லுவாங்க. வாசஸ்தலனா வீடு, சொல்லுங்க வீடு. அப்ப தேவன் எனக்குள் வாசம் பண்ணி உலாவ விரும்புகிறார். எத்தனை பேர் வரவேற்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே நாங்க வரவேற்கிறோம். ஆண்டவரே நீங்க எனக்குள்ள 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 வாசம் பண்ணி உலாவுவீராக. திரும்ப சொல்றோம் ஏசப்பா நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு அந்நிய வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு ஃபீல் பண்ணக்கூடாது. சொந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி. ஆமென் என்று சொல்ல, அவர் நமக்கு சொந்த தகப்பன். ஆமென் என்று சொல்லாமா? ஏனெனில் அவருடைய சொந்த ரத்தத்தினாலே என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அவருடைய சொந்த ரத்தத்தினாலே என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறபடினாலே நான் அவருக்கு சொந்தமானவள். சொல்லுங்க, அவர் எனக்குள்ள என்ன செய்ய விரும்புகிறாரு? முதல்ல சொல்ல, வாசம் பண்ணி உலாவ விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லாமா? அடுத்த வார்த்தை வாசிமா. அடுத்த வார்த்தை, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி உலாவி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அங்கே நில்லுங்க. ஆமா, 2 கொரிந்தியர் 6:16. நான் அவர்களுடைய, வாசிமா, வாசிங்க. இப்படி லேட் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தேவனாயிருப்பேன் சொல்றார். முதலிருந்து வாசிங்க. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தேவனாயிருப்பேன். சொல்லுங்க, அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார். அதாவது தேவன் என்ன விரும்புகிறார்னா, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி நான் அவர்களுக்கு என்னவா இருக்க விரும்புகிறேன்? தேவனாய். சொல்லுங்க, என்னவா இருக்க விரும்புகிறாராமா? நல்லா சொல்லுங்க. அவர் நமக்கு என்னவா இருக்க விரும்புகிறாரா? நல்லா சொல்லுங்க. அவர் நமக்கு என்னவா இருக்க விரும்புகிறாரா? தேவனாய் இருக்க விரும்புகிறார். தேவன் என்றால் என்ன அர்த்தம்? எத்தனை முறை சொல்லி இருக்கிறோம். தேவன் என்றால் ஏலோகீம் அப்படின்னு அர்த்தம். ஆமா, ஆளுகிறவர். சொல்லுங்க, தேவன் என்றால் என்ன அர்த்தம்? ஆளுகிறவர். அதாவது தேவன் என்றால் ஒரே இது. நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தேவன் என்றால், அதாவது தேவன், அவருடைய பெயர் தேவன். அந்த தேவனுடைய 3 பகுதி தான் பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இவர்கள் மூவரும் ஒரே பேரா சொல்றதா தேவன். ஓகேவாமா? அதாவது இப்போ நமக்குள்ள ஆவி, ஆத்துமா, சரீரம். நமக்குள்ள ஆவி, ஆத்துமா, சரீரம். நமக்குள்ள 3 பகுதி இருக்கு. இந்த 3 பகுதியை வெளியில எடுக்கவே முடியாது. வெளியில ஆவியை தனியாக எடுக்க முடியுமா? ஆத்மாவை தனியாக எடுக்க முடியுமா? சரீரத்தை தனியாக எடுக்க முடியாது. ஆனால் தேவன் என்பவருக்குள்ள 3 பகுதி, பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இந்த 3 பகுதி பிதாவாய் அவர் வேலை செய்கிறாரு, குமாரனாய் அவர் வேலை செய்கிறாரு, பரிசுத்தாவியானவரார் வேலை செய்கிறார். இந்த 3ம் சேர்ந்து ஒரே பெயர் அவருக்கு தேவன். ஆமென் என்று சொல்லலாம். அவருக்கு ஒரே பேர் என்னதான்? அவர் ஒருவரே தேவன். பிதா தனியா இல்ல, குமாரன் தனியா இல்ல, திரும்ப சொல்றேன், அவர் அந்த 3 ரூபத்தில் தனித்தனியா வெளிப்படுறார். நமக்குள்ள தனித்தனியா வெளிப்பட முடியல. ஆனா அவர் வெளிப்படையாய் 3 பகுதி, பிதாவாய் வேலை செய்யறாரு, குமாரனாய் இயேசு கிறிஸ்துவாய் வேலை செய்யறாரு, அடுத்து பரிசுத்த ஆவியானவரா வேலை செய்யறாரு. இந்த 3 பகுதி, ஆவி, ஆத்மா, சரீரத்தை போல அவருக்குள்ள 3 பகுதி சேர்ந்தது ஒரே வார்த்தை, ஒரே தேவன். ஒரே தேவன். அவர் முப்பரி தேவன் அல்ல, 3 வடிவல் அல்ல, ஒரே தேவன். ஓகே மாமா, இத்தனை நாள் இந்த குழப்பம் ஒருவாள் நம்ம நினைப்போம். சில நேரம் நானே அதை நினச்சிக்கிறேன். பிதாவை ஆராதிச்சிருந்தா குமாரன் கோவிச்சுக்குவாரோ, குமாரனை ஆராதிச்ச பரிசுத்தா, இப்படி ஒரு நாள் நான் குழம்பிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இந்த சத்தியத்தை ஆவியானவர் ஒரு நாள் வெளிப்படுத்தினா. ஆமென் என்று சொல்லாமா? அப்போ ஒரே தேவன். ஆமென் என்று சொல்ல, ஒரே தேவன். அப்போ தேவன் என்றால் என்ன அர்த்தம் என்றால் ஆளுகிறவர். தேவன் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் என்றால் என்ன அர்த்தம்? 1 ஆளுகிறவர், 2வது சிருஷ்டிக்கிறவர். தேவன் என்றால் என்ன அர்த்தம்? ஆளுகிறவர், சிருஷ்டிக்கிறவர், பாதுகாக்கிறவர், படைப்பிக்கிறவர், புதிதாக்குகிறவர். இப்படி நிறைய தேவனை குறித்து சொல்ல முடியும். ஆமென் என்று சொல்லலாம். அப்ப என்ன சொல்ல விரும்புகிறார்னா, நான் அவர்களுக்கு எப்படி இருப்பேன்? நான் அவளுக்கு எப்படி இருப்பேன்? அதாவது என்ன சொல்றாருன்னா, இப்ப ஜாக்லினுக்குள்ள அவர் வாசம் பண்ணி அவர் உலாவி, ஜாக்லினுக்கு நான் தான் தேவனா இருப்பேன். நான் ஜாக்லினை நான் தான் ஆளுவேன். ஜாக்லினை நான் தான் சிருஷ்டிப்பேன், நான் தான் புதிதாப்பேன், நான் தான் உருவாக்குவேன், நான் தான் படைப்பேன்.
ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ தேவன் என்னை என்ன செய்ய விரும்புகிறார்னா, அவரே எனக்கு தேவனாயிருந்து ஆள விரும்புகிறார். அதாவது உன்னுடைய ஆவி உன்னை ஆளக்கூடாது, உன்னுடைய சுயம் ஆளக்கூடாது, அல்லது மனிதர்கள் ஆளக்கூடாது, உறவுகள் ஆளக்கூடாது. யாரு தான் ஆளணும்? தேவன் தான். அதைத்தாம விரும்புகிறாரு தேவன். நம்ம நிறைய நேரம் நம்ம சுயபலத்தில், பணபலத்தில், ஆள் பலத்தில், வாய் பலத்தில், நம்ம சாதுர்த்தியில், நம்மளுடைய ஞானத்தில் வாழணும்னு நினைக்கிறோம். நோ, தேவனே என்னை ஆளணும், தேவனே எனக்கு வேண்டியதை செய்யணும், தேவனே எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க விரும்புகிறார். நான் அவர்களுக்குள்ளே உலாவி நானே அவர்களுக்கு தேவனோ இருக்க விரும்புகிறேன். ஆமென் என்று சொல்லாமல் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு மகளே? எத்தனை பேருக்கு அவரை எனக்கு என்னவா இருக்கணும்? தேவனா இருக்கணும். நானே உன்னை ஆளணும்னு நினைக்கிறேன். அதாவது யார்கிட்ட மோசிட்ட சொல்லுவார், வசந்த வாசிங் பார்க்கலாம். மோசிட்ட சொல்லுவார், வாசிங் பார்க்கலாம் 6:7 யாத்திராகமம். சரி, முதல்ல ஆரோன்ட்ட சொல்லுவார் பாருங்க. 4:16 வாசிப்பா. 4:16 4:16 யாத்திராகமம் 4:16. 4:16 வேகமா. அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான். யாருக்கு சொல்றாருன்னா மோசேக்கு ஆரோனை குறித்து சொல்றாரு. ஆரோன் உனக்கு என்னவா இருப்பா? வாயா இருப்பா. அடுத்து சொல்றாரு பாருங்க, நீ அவனுக்கு தேவனாக, நீ அவனுக்கு என்னவா இருப்ப? தேவனா இருப்பா. அப்படின்னா நீ அவனை கண்ட்ரோல் பண்ணுவ, நீ அவனை ஆளுவ. அவன் உனக்கு எப்படி இருப்பான்? வாயா இருப்பா. ஆனா ஆரோனுக்கு நீ எப்படி இருப்ப? அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ என்ன சொல்றையோ ஆரோன் அதுக்கு கீழ்ப்படியணும். நீ அவனை கண்ட்ரோல் பண்ண, அவன் இஷ்டத்துக்கு செய்யணும்னு அவன் நினைக்க கூடாது. ஆரோன் போய் இப்போ ஒரு இடத்துல நீங்க வாசிக்கிற பொழுது அந்த நதியை என்ன செய்யணும்? அந்த நதியை ரத்தமாய் மாற்ற பொழுது தேவன் சொல்லுவார் மோசேகிட்ட, மோசே உன் கையில் இருக்கிற கோலை ஆரோன்ட்டு கொடு, அவன் நதியில வைப்பா. அதே மோசே வைக்க கூடாதா? ஆரோன்ட்டு கொடு. அடுத்து சொல்வாரு, அடுத்து உன்னுடைய, அந்த இடத்துல அழகா சொல்லுவார், உன்னுடைய கோலை அப்படி சொல்வார். உன்னுடைய கோலை ஆரோன்ட்டு கொடு, அவன் நதியெல்லாம் போய் என்ன செய்வா? தொடுவா. தொடுற பொழுது அங்கெல்லாம் ரத்தமாகும். அப்ப நீ அவனை என்ன செய்வ? ஆளுகை செய்வ. அதுதான். இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, ஆமா வாசிங்க 7:1 வாசிப்பா. 7:1 கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பார்வோனுக்கு நான் தேவனாக்கினேன். யாரையும் சொல்றாரு? மோசேவை சொல்றார். மோசே நீ ஆரோனுக்கு மட்டும் தேவனல்ல, அடுத்து யாருக்கு? பார்வோன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒருவேளை இப்படி சொல்லுவார், ஒருவேளை பார்வோன் பெரிய அதிகாரியா இருக்கலாம், எகிப்து தேசத்துக்கு ராஜாவா இருக்கலாம். ஆனா அவனுக்கு யார தேவனாக்குன? உன்னைய அவனுக்கு நான் தேவனாக்குனேன். அப்படியே இருக்க பார்வோன் மோசைக்கு பயந்தாரா இல்லையா? ஏன்னா மோசேயை தேவன் பார்வோனுக்கு என்ன வாக்கிட்டாரு? தேவனாக்கினார். அது ஆளுகிறது, கண்ட்ரோல். ஏசப்பா விரும்புகிறாருமா. திரும்ப சொல்கிறேன், எல்லார்ட்டையும் இந்த சத்தியத்தை தேவன் பேசல மகளே. உன்கிட்ட பேசுகிறார்னா உங்களை ஒரு பெரிய நோக்கத்துக்கு, அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள, அவருடைய ஆளுகைக்குள்ள, அவருடைய வட்டத்துக்குள்ள, அவருடைய சித்தத்துக்குள்ள, அவருடைய ஆளுகைக்குள்ள அவர் வசமாக்கி கொள்ளுகிற, அவர் வடிவமைக்கிற ஒரு இடத்துக்குள்ள தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆம். அப்போ தேவன் என்ன சொல்கிறார்னா, நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவியும் நான் உங்களுக்கு எப்படி இருக்க விரும்புகிறேன்? ஏன்னா தேவனுடைய பெரிய திட்டமே என்னன்னா, நான் தான் அவர்களுக்கு தேவனாக இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு இடத்துல வாசிச்சு பாருங்கள். யாத்திரையாமா 6:7 கடகடன் எடுமா. ஆமாம், யாத்திரையாமா 6:7, எரேமியா 31:3, எசேக்கியேல் 37:27. ஆமாம், யாத்திரையாமா 6:7 முதல்ல வாசிப்பா. உங்களை எனக்கு ஜனங்களாய் சேர்த்து கொண்டு, தேவனுடைய விருப்பமே இதுதான், உங்களை எனக்கு ஜனமாக்கி கொண்ட, உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்களுக்கு நான் தேவனா இருப்பேன். யார்கிட்ட சொல்றாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்ற. ஏன்னா நான் திரும்ப சொல்ற மகளே, இது எல்லாருக்கும் கர்த்தர் சொல்ல, ஒரு சிலரைக்கு கர்த்தரே தேவனா இருக்க விரும்புறாரு. எப்படி இருக்க விரும்புறாரு? நான் தான் மகளே உனக்கு தேவன். நீ யாருடைய கண்ட்ரோலுக்குள்ள இல்லை, அல்லது யாருக்கு நீ என்ன செய்ய, நீ அடிமைப்படணும்ட்டு இல்லை, யாரு கூட நீ என்ன செய்யணும், வசப்படுத்தி படணும்ட்டு இல்லை, நான் தான் உனக்கு தேவனா இருக்கணும்.
அதை ரொம்ப விரும்புகிறாருமா. ஏன்னா உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன். உன்னை கொண்டு ஜாதிகளை நான் என்ன செய்ய போகிறேன்? ஆசீர்வதிக்க போகிறேன். பூமியின் வம்சங்களெல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வாதமாக இருக்கிறபடினாலே நீங்கள் எப்படி நான் உங்களுக்கு தேவனா இருப்பா. அடுத்து வாசிங்க எரேமியா 31:33 வாசிப்பா. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிறேன். அதாவது என்ன சொல்றேன்னா, இது ஏசப்பாவனுடைய புது உடன்படிக்கை குறித்து சொல்றாரு. வாசிங்க. உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இந்த இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய பெரிய விருப்பம் என்னன்னா, நான் அவர்கள், அதாவது என்ன சொல்றாருன்னா, இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த நன்மை தீமை கனியை புசிக்க வேணாம்னு ஏன் சொன்னார்? அன்னைக்கே சொன்ன, மறுபடியும் கேட்கிறேன். எங்க நீ நன்மை தீமை அறிஞ்சிட்டு தீமை எது நன்மை எதுன்னு நீ புரிஞ்சுட்டு நீயும் சுயபலத்துல போயிடக்கூடாது. யாருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும்? தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள. யாருடைய கண்ட்ரோலுக்குள்ள? தேவனுடைய. நான் தான் உனக்கு தேவன். அதை திரும்ப இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப நான் அதை ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். நீங்கள் எனக்கு தேவனாருங்க, நீங்கள் எனக்கு தேவனாருங்க. வேற என்னுடைய வாய் பலமோ பணபலமோ ஆள் பலமோ சாதுரிய பலமோ மனுஷ பலமோ என்கிட்ட திறமைகளோ ஞானமோ இல்லவே இல்லை ஆண்டவரே. நீரே எனக்கு தேவனாரு. நீர் என்ன சொல்லுகிறீரோ அதற்கு நான் அப்படியே கீழ்ப்படியணும். அடுத்து வாசிங்க எசேக்கியேல் 37:27 வாசிப்பா. என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அடுத்து 37:23 வாசிப்பா. அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலிருந்து நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஓகேவாமாப்பா. ஏசப்பா எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார்னா, நானும் தேவனும் உறவாடிட்டு இருந்தோம், நானும் தேவனும் ஐக்கியமா இருந்தோம், நானும் தேவனும் சஞ்சரித்து கொண்டிருந்தோம். ஆனா அந்த பழத்தை சாப்பிட்டனால பாவம் வந்தபடினாலே நானும் தேவனும் பிரிஞ்சுட்டோம். ஆனா அந்த உறவை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ரத்தத்தை சிந்தினாரே. இப்ப அந்த ரத்தத்தை, அவருடைய சரீரத்தை ரத்தத்தை எடுத்து நான் புசிக்க மறுபடியும் தேவனுடைய வாசஸ்தலமாய் நான் மாறுகிறேன். நான் தேவனுடைய வாசஸ்தலமாய் மாற அவர் எனக்குள் வாசம் பண்ணி எனக்குள் உலாவுறார். அவர் எனக்குள் உலாவி அவர் எனக்கு தேவனா இருக்கிறார். நான் அவருக்கு குமாரத்தியாய் இருக்கிறேன். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு எப்படி இருப்பேன்? நீ எனக்கு எப்படி இருப்ப? ஆமா, நான் உனக்கு எப்படி இருப்பேன்? தேவனா இருப்பேன். நீ எனக்கு எப்படி இருப்ப? பிள்ளையாரு. நீ எப்படி இரு? நான் உனக்கு தேவனாதான் இருக்கிறேன். ஆனால் நீ அடிக்கடி என்ன செஞ்சிடற? என்னுடைய பாகத்தையெல்லாம் பிரித்து கொடுங்கன்னு சொல்லி எங்கே போயிடுற? தூர தேசத்துக்கு. என்ன பண்ணிட்டாரு? தூர தேசத்துக்கு. ஆனால் ஒன்று தெரியுமா? பூமி உருண்டையானது. எப்படி சுற்றினாலும் இப்படி தான் வந்து நிற்கணும். எங்கே சுற்றினாலும் எங்கே தான் போகணும்? ஆண்டவரே, தாவீது சொல்ல, வானத்துக்கு ஏறினாலும் அங்கே தாக்குறீங்க, பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் உண்மை விட்டு எங்கே ஆண்டவரே போகிறது? அதனால தான் தாவீது சொல்றார், மனுஷன் கையில விழுவதை பார்க்கலும் உங்க கிட்டயே விழுந்தாரே. நீங்க அடிச்சாலும் நீங்க தான், ஆமா, அரவணைச்சாலும் நீங்க தான், காயப்படுத்தினாலும் நீங்க தான், காயம் கட்டுகிறவங்க தான். அப்படிப்பட்ட தேவனுக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன். நல்லா கறந்தட்டுமா? நான் அவருடைய குமாரத்தியாய், நான் அவருடைய குமாரராய் இருக்கிறேன். இந்த ஒரு ஐக்கியம் எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் இந்த ஐக்கியம் எனக்கு வேணாம் ஆண்டவரே? நான் அவருக்கு, அவர் எனக்கு தேவனும், நான் அவருக்கு குமாரனும் குமாரத்தியுமாய் இருக்க விரும்புகிறேன். நீருளாவி வரும் பொழுது நான் அற்புதம் காண்பே. நீருளாவி வரும் பொழுது நான் ஆரோக்கியம் அடைவே. நீருளாவி வரும் பொழுது நான் விடுதலை அடைவே. நீருளாவி வரும் பொழுது நான் விருத்தி அடைவே. நீருளாவி வரும் பொழுது நான் அற்புதம் காண்பே. நீருளாவி வரும் பொழுது
வருக, நீர் வருக, நீர் வருக, எங்கள் ஆராதனையில் உலாவி வருக. நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி. உலாவுகிற என் தகப்பனுக்கு நன்றி அப்பா. எங்கள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிற தேவாதி தேவனுக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவர். ஒருவேளை இத்தனை நாள் அவர் வெளியில உலாவலா, ஆனா இன்றைய நாளிலிருந்து எனக்குள், நல்ல கரந்தட்டுமா, எனக்குள் உலாவி அவர் என் தேவனாயிருப்பார், நான் அவருடைய ஜனமாயிருக்க போகிறேன். ஓகேவாமா? இப்ப லைனா சொல்லுங்க. அவர் எனக்குள் வாசம் பண்ணி, முதல்ல அவர் எனக்குள் வாசம் பண்ணி, அப்புறம் எனக்குள்ள உலாவி, அவர் எனக்கு எப்படி இருப்பாராமா? தேவனா இருப்பார். நான் அவருக்கு எப்படி இருப்பேன்? பிள்ளையா இருப்பேன். நான் அவருக்கு எப்படி இருப்பேன்? பிள்ளையா இருப்பேன். சரி, ஓகே. ஏன் அவர் எனக்கு தேவனா இருக்கணும்னு விரும்புறாரு? அவர் ஏன் எனக்கு தேவனா இருக்கணும்னு விரும்புகிறாரு? வாசிப்போம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்பா. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். உங்கள் தேவனார். ஒரு நிமிஷம் இந்த இடத்துல இன்னொன்னு சொல்றேன். அந்த கீழே அந்த வசனம் இருக்கும் பாருங்க. நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், அதாவது நான் அவர்களுக்கு தேவனா இருப்பேன், அவர்கள் எனக்கு குமாரா இருப்பார். கீழே இன்னொரு வார்த்தை இருப்பேன். நீங்கள் யாராமா? நீங்கள் இப்படி உலாவ நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்ன அர்த்தம்னா, ஜீவனுள்ளவர் என்றால் என்ன அர்த்தம்னா, வாழும் கடவுள். சொல்லுங்க, வாழும் கடவுள் அப்படி சொல்ல, அல்லது வாழும் தேவன் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, திரும்ப சொல்றேன், அதாவது அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களுக்குள்ள உலாவறாரு. அவர் உங்களுக்கு எப்படி இருக்கிறாரு? தேவனா இருக்கிறாரு. நீங்கள் அவருக்கு எப்படி இருக்கிறீங்க? ஜனங்களா இருக்கீங்க. இந்த கம்யூனிகேஷன் நாட்கள் ஆக 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 அவர் நிரந்தரமா உங்களுக்குள் ஜீவனுள்ளவரா வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அதுதான் வாழும் தேவன். அவர் உங்களுக்குள்ள எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? வாழுகிறவரா இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள எப்படி இருக்கிறாரு? வாழும் கடவுள் அப்படி சொல்லலாம். இல்லை என்று சொன்னால் பேசும் கடவுள் என்று சொல்லலாம். இல்லை என்று சொன்னால் நடமாடும் என்று கடவுள் என்று சொல்லலாம், அல்லது போதிக்கிறவர் என்று சொல்லலாம். அப்போ பாருங்க, இந்த கம்யூனிகேஷன் அடுத்து 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 எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நீங்கள் இப்படியே தான் வாழணும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்களே. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஏசப்பா ரத்தத்தை சரீரத்தை பானம் பண்ண நீங்கள் புது சிருஷ்டி. இதுதான் புது சிருஷ்டி. புது சிருஷ்டினா இதுதான். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய, அப்போ நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்கன்னா, தேவனை உங்களுக்குள்ள வாழ வச்சுட்டே இருக்கிறீங்க. தேவனை உங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டே இருக்கிறீங்க? பக்கத்தில் கேளுங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாரா இல்லை தூங்கிட்டு இருக்கிறாரா? ஒரு சிலர் படங்களை ஏசப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர் தூங்க விட்டுறது அவரை. அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்து போய் எந்திரிக்காண்டவரேன்னு எழுப்புறது. ஆனால் இப்படி இல்லை. நீங்கள் அவரோட பேச, ஆமாம், அவர் உங்களோடு கூட பேச, நான் பேச, அவர் பேச, இருவரும் சம்போசிப்போமே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. ஆமாம், நான் பேசுவேன், நீர் பேச. எப்படியாமா? அப்போ இன்னைக்கு என்னன்னா, தேவனோட பேசிகிட்டே இருக்கணும், தேவனோட பேசிகிட்டே இருக்கணும், தேவனோடு கூட என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், பேசி. அப்போ அவர் உங்களுக்குள்ள என்ன ஆகணுமாமா? வாழுகிற தேவனா இருப்பாரு. ஆமா, செத்து போன தேவனா இருக்கக்கூடாது, அல்லது தூங்கிட்டு இருக்கிறவரை அவரை வைக்கக்கூடாது. அப்புறம் பிரச்சனை நேரத்தில் மட்டும் எந்திரிங்காண்டவரே படகு மூழ்குது. ஏப்பா பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அவர் தூங்கியிருப்பாராப்பா? பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அவர் தூங்கியிருப்பாரா? படகு மூழ்குதுங்கிற போது மட்டும் பிரச்சனைனா மட்டும் அவர் போய் எழுப்புறது. மித்த நேரமெல்லாம் செல்ஃபோனை என்ன பண்ணிட்டு இருக்கிறது, பார்த்துட்டு அதவே நோண்டிட்டு இருக்கிறது. அப்போ இன்னைக்கு தேவன் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, அவர் உங்களுக்குள்ள எப்படி இருக்கணுமாமா? ஜீவனுள்ளவராய். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்களா? இப்போ வாசிப்பா அந்த லேவியராகம. ஏன் அவர் உங்களுக்குள்ள தேவனா இருக்க விரும்புறார்? வாசிப்பா லேவியராகம் 26:11 வாசிப்பா. அப்படியே, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை என்றால் அப்படியே சொன்ன வெறுக்காது. இனி உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன்? வெறுக்க மாட்டேன். அடுத்து, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நீங்கள் எகிப்தருக்கு. இதுதான் முக்கியமான. ஏன் அவர் எனக்கு தேவனா இருக்கிறாரு, நான் ஏன் அவருக்கு ஜனமா இருக்கிறேன்னா, அடுத்து
அடுத்து நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடி நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. என்ன சொல்றார்னா, மகனே மகளே, நான் உனக்குள்ள என்ன செய்யற, வாசம் பண்ணி உனக்குள்ள உலாவி நான் உன் தேவனாயிருப்ப, நீ என் ஜனமா இருப்ப, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. இது எதுக்கு தெரியுமா? இத்தனை நாள் சாத்தான் உங்க மேல ஒரு நோகத்தடியை வச்சிருந்தா, அவன் உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தா, அவன் உங்களை பாடுகளுக்குள்ள, பிரச்சனைகளுக்குள்ள, வேதனைகளுக்குள்ள, வியாதிகளுக்குள்ள, தரித்திரங்களுக்குள்ள, மாந்திரிகங்களுக்குள்ள, பில்லி சுனிகளுக்குள்ள உங்களை ஒடுக்கி நுகத்தடிய அப்படியே உங்களை அடக்கி ஆளுகை செய்து துரைத்தனம் பண்ணி அதிகாரம் பண்ணி சாத்தான் உங்களை பிழிந்து கொண்டிருந்தானே, அந்த நுகத்தடிகளை முறிக்கும்படியாகவே நான் உங்களுக்கு தேவனாயிருக்க விரும்புகிறேன். ஆமேன் என்று சொல்லலாமா? இப்போ திரும்ப சொல்கிறேன், அவர் எனக்கு என்னவா இருக்கிறாரா? ஏன் தெரியுமா? இனி சாத்தானுடைய பிடிக்குள்ள நீ இருக்க மாட்ட. சாத்தான் இனி உன் மேலே ஆளுகை செய்ய முடியாது. சாத்தானுடைய பிரச்சனை, போராட்டம், நிந்த, அவமானம், ஆமாம், வேதனை, துக்கம், ஆமாம், தவிப்பு, சஞ்சலம், இதெல்லாம் உன்னை சாத்தான் போட்டு 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 உன்னை கசப்பாக்கிட்டே இருந்தான் பாரு. இனிமேல் சாத்தானுடைய நுகத்தடி உங்க மேலே இருக்காது. நல்லா கரந்தட்டுமா? சாத்தானுடைய நுகத்தடிகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குறார். சாத்தானுடைய நுகத்தடிகளிலிருந்து தேவன் விடுதலையாக்குறார். ஏன்னா அவர் இன்றிலிருந்து உங்களுக்கு தேவனாயிருக்க விரும்புகிறார். அவர் உங்களுக்கு தேவனாயிருக்க விரும்புகிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் என்ன பண்ணிட்டே இருந்தானா? ஒடுக்கினான், கொடுமைப்படுத்தினான், கசக்கினான், வேதனைப்படுத்தினான், எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீவனை கசப்பாக்கினான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஏண்டா வாழறோம், எப்படியாமா, ஏண்டா இந்த உலகத்தில் நம்ம வாழறோன்னு நிறைய நேரம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த ஜீவனை கசப்பாக்குற அந்த சாத்தானினுடைய நுகத்தடியிலிருந்து நான் உங்களை விடுதலையாக்குறேன்னு சொல்கிறாரு இன்றிலிருந்து. ஏன்னா அவர் உங்களுக்கு எப்படி இருக்கிறாரு? தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு எப்படி இருக்கிறாரா? தேவனாக இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு தேவனாக இருக்கிறனால சாத்தானுடைய ஒடுக்குதலிலிருந்து, இல்லைன்னா அடிமைத்தனம், அதாவது கடன் என்கிற அடிமைத்தனம், வியாதி என்கிற அடிமைத்தனம், பிசாசு என்கிற அடிமைத்தனத்திலிருந்து தேவன் உங்களை, ஏன்னா அதனால தான் அப்படியே சொன்னேன், எத்தனை, அதாவது என்னென்னா இந்த வைரஸ் எல்லாம் வந்துச்சுன்னா உள்ள அப்பப்போ டெலீட் ஆகிட்டே இருக்கும். என்ன மாதிரி வைரஸ் சாஃப்ட்வேர் போட்டுட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர்லலாம் வைரஸ் சாஃப்ட்வேர் போட்டிங்கன்னா வைரஸ் உள்ளேயே அண்ட விடாது. அதுபோல் இனி தேவனாய் அவர் உங்களுக்கு இருக்கிறபடினாலே சாத்தான் உங்களை இனி அடிமைப்படுத்தவே முடியாது. நோ, சாத்தானை கையை எடுத்துரு. என் மேலே இனி உனக்கு அதிகாரம் இல்லை. இத்தனை நாள் நான் போராடினேன், இனி அவர் எனக்காக போராட அவர் எனக்கா யுத்தம் பண்ணுவார். ஏனெனில் அவரே எனக்கு தேவனாயிருக்கிறார். ஆமா மகளே, இத்தனை நாளே நீ போராடுன, அவர் உனக்குள்ள வந்துட்டார்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் மாறிட்டினா, இனி எந்த சாத்தானுடைய வல்லமைகளும் உங்க மேல இனி ஆளுகை செய்யவே முடியாது. திரும்ப சொல்லுங்க, நமக்குள்ளே அவர் என்ன செய்கிறாரா? வாசம் பண்ணி உலாவி அவர் எனக்கு எப்படி இருக்கிறார்? தேவனா இருக்கிறார். நான் அவருக்கு குமாரனாய் பிள்ளையா இருக்கிறேன். அவர் எனக்கு பிள்ளையா இருக்கிறபடினாலே நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறபடினாலே என் மேலே இருந்த எல்லா நுகத்தடிகளை முறித்து என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். கூனி குறுகி இருந்த இடத்தை எழுந்து நிமிர்ந்து நடக்கத்தக்க கர்த்தர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை என் மேல போடுறார். ஆமென் என்று சொல்லலாமா? என்னை நான் இனிமேல் எப்படி நடப்பேன்? நிமிர்ந்து சொல்லு மகளே, நிமிர்ந்து கூனி குறுகி வியாதினால, கடன் பிரச்சனைனால, போராட்டத்தினால கூனி குறுகி இருந்த இனி நான் எப்படி இருக்க போறேன்? எழுந்து நிமிர்ந்து சொல்லுமா, நிமிர்ந்து சொல்லுமா. அவங்களை அப்படியே நிமிர்ந்து பாருங்க சகோதரி, நிமிர்ற மாதிரி நல்லா நிமிர்ந்து சொல்லுமா. ஆமாம், நீ நிமிர்ந்து நடப்ப. எந்தெந்த பிரச்சனையில கூனி குறுகி இல்லை மகளே, இனி நிமிர்ந்து நடப்பீர்கள். ஆமென் என்று சொல்லாமா?
அப்போ அவர் உங்களுக்கு தேவனாக இருக்கிறபடினால உங்கள் மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நுகத்தடிகளை முறிக்கிறார். அவர் உங்களுக்கு ஏன் தேவனாக இருக்க விரும்புகிறார்? உங்கள் மேலே இருக்கிற நுகத்தடியை முறிக்கிறார். கடைசியாக இன்னொரு வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 2வது, அவர் ஏன் எனக்கு தேவனாக இருக்கிறாரு? தேவனாய் அவர் இருக்கிறனால நான் எப்படி இருக்க போகிறேன்? ஏசாயா 8:18 வாசிப்பா. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் சொல்லுங்க, எந்த பர்வதமாமா? சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அதாவது இப்ப நீங்க தேவன் வாசம் பண்ற இடம் அப்படின்னா எந்த இடம்னா சீயோன். நீங்க இப்ப என்னவா மாறிட்டீங்க? வாசிங்க சங்கீதம் 132 நினைக்கிறேன். அவர் சீயோனிலே விரும்பி வாசம் பண்ண வந்த வசந்தவா எடுத்து சங்கீதம் 132 நினைக்கிறேன். எடுத்தவர்கள் பாக்கியவான். வாசிங்க பார்க்கலாம். சூப்பர், வாசிப்பா. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு. கர்த்தர் சீயோன். இப்ப நான் திரும்ப சொல்றேன். இப்ப மறுபடியும் வர வாசஸ்தலம்னா என்னன்னா என்ன கவனிங்களே? இப்ப என்ன கவனிங்களே? இஸ்ரவேல். என்னது? இஸ்ரவேலுக்குள்ள என்னது? எருசலேமுக்குள்ள என்னது? சீயோன். சீயோன் என்றால் தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம் தான் சீயோன். அப்ப நீங்க இப்ப என்னவா மாறிட்டீங்க? நீங்க யாரவா மாறிட்டீங்க? தேவனுடைய ஆலயமா மாறிட்டீங்க. இப்ப தேவனுடைய ஆலயம் உங்களுக்குள் வந்தபடினாலே நீங்க இப்ப சீயோன். அந்த சீயோனில் தான் தேவனுடைய சிங்காசனம் இருக்குது. அப்ப நீங்க தேவனை துதிக்க 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 தேவனுடைய சிங்காசனம் உங்களுக்குள் வருகிறபடினால சகலமும் புதிதாக இனி சகலமும் புதிதாகும் மகளே. நீங்க யாரு? சீயோன்ல என்னதான் நடக்கும்? வாசஸ்தல சீயோன்ல என்னதான் பண்ணிட்டு இருப்பாங்க? துதித்து கொண்டே இருப்பார்கள். இப்ப வாசிப்பா. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். அதை தமக்கு எப்படி விரும்பினாராமா? வாசஸ்தலமாய். திரும்ப சொல்றேன், இந்த பாக்கியம் எல்லாருக்கும் இல்ல. யார் அவரை துதிக்கிறார்களோ, அதான் திரும்ப சொல்ற, அவர் உங்களுக்குள்ள வந்தது உண்மைதான், வாசம் பண்றார் உண்மைதான், உலாவினார் உண்மைதான், அவர் தேவனா இருக்கிறது உண்மைதான், நீங்க அவருக்கு பிள்ளையா இருக்கிறது உண்மைதான். ஆனா அவரை தக்க வச்சு கொள்றது எதுல இருக்குது? துதிக்கிறதுல. ஆமேன்னு சொல்லாமா. அதனாலதான் சொல்ல, அடுத்த வாரம் துதிச்சு லாக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எந்த வைரஸும் உள்ள வந்துடக்கூடாது. அப்படியே வந்தாலும் என்ன பொறிஞ்சு போயிடும். இயேசுவின் நாமத்தில் துக்கம் துயரமெல்லாம் மறுபடியும் நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. அதுக்காக சொல்லல, மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? நடந்து முடிந்த காரியங்களெல்லாம் மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? திங்க் பண்ணக்கூடாது. இழப்புகள், ஏமாற்றங்களை மறுபடியும் திங்க் பண்ணி உங்களையே நீங்கள் கீறிட்டு இருக்கக்கூடாது. அதுக்காக சொல்ல வரேன். அப்போ துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர் சீயோனை தமக்காக தெரிந்து கொண்டார். ஆமென். அப்போ இப்போ நீங்கள் என்ன திரும்ப சொல்லுங்க, நீங்கள் என்னவாமா? சீயோ. நீங்கள் என்னவாமா? ஏன்னா தேவனுடைய வாசஸ்தலம்னா சீயோ. எருசலேம் என்பது ஆலயம். எருசலேம் என்பது ஆலயம். அந்த ஆலயத்தில் சீயோன்ல தேவனுடைய சிங்காசனம் இருந்தது. ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ தேவன் சீயோன் இப்ப சொல்லுமா, சீயோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற ஏசாயா 8:18பா. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற. அவர் உங்களுக்குள்ள எப்படி இருக்கிறாரு? வாசம். அப்படியே சூடா வரலையே, சூடா சொல்லுங்க. அவர் உங்களுக்குள்ள எப்படி இருக்கிறாரு? வாசமாய் இருக்கிறார். இன்னும் வல்ல பாருங்க, பின்னாடியெல்லாம் சொல்லுங்க. அவர் உங்களுக்குள்ள எப்படிமா இருக்கிறாரு? நல்லா வாசம் பண்ற மாதிரி சொல்லுமா. என்ன எப்படி இருக்கிறாரு? அவர் உங்களுக்குள்ள எப்படி இருக்கிறாரு? வாசம் பண்றபடினாலே, சீயோன் பர்வதத்தில் வாசம் பண்றபடினாலே இஸ்ரவேலின் தேவனுக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்களாமா? அற்புதங்களாகவும் நல்ல இனி இஸ்ரவேலின் தேவனுக்கு நீங்கள் அற்புதங்களாகவும் அடையாளமாகவும், நீ அற்புதமாகவும், நீ அடையாளமாகவும். திரும்ப சொல்றாமா, அவர் உனக்கு தேவனா இருக்கிறபடினாலே ஒண்ணு உங்க மேல இருக்கிற நுகத்தடிகளை நல்லா சொல்லுமா. அவர் உங்களுக்கு தேவனா இருக்கிறனால அவர் உங்கள் மேல் இருக்கிற நல்ல நுகத்தடியை முறிச்சோமா, நல்லா விடுதலைய சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உங்கள் மேல் இருக்கிற நுகத்தடிகளை முறிக்கிறார்.
திரும்ப சொல்ல, அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களுக்குள்ள உலாவி அவர் உங்களுக்குள் தேவனா இருக்கிறாரு. நீங்க எப்படி இருக்கீங்க? அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறபடினாலே, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடினாலே, அவர் உங்களுக்குள் தேவனா இருக்கிறபடினாலே, உங்கள் மேல் இருக்கிற நுகத்தடிகளை எல்லாம் இதுவரைக்கும் சாத்தா எதிலெல்லாம் உன்னை கண்ட்ரோல் பண்ணானோ, எதையெல்லாம் சாத்தான் உன்னை அடக்குனானோ, துரைத்தனம் பண்ணினானோ, அதிகாரம் பண்ணானோ, இயேசுவின் நாமத்தில் எல்லா நுகத்தடிகளையும் தேவன் முறிக்கிறார். நுகத்தடிகள் எல்லாம் அவர் முறிக்கிறார். முதல்ல உங்களுக்கு விடுதலை சொல்லுங்க. முதல்ல உங்களுக்கு யாருக்கு? ஏன்னா எப்பவுமே அப்படிதான், முதல்ல நான் தான், எனக்கு முதல்ல, அதுக்கப்புறம் தான் ஆமாம், அதுக்கப்புறம் என் குடும்பத்துக்கு, அதுக்கப்புறம் தேசத்துக்கு. ஆமீன். அப்போ முதல்ல அவர் எனக்கு தேவனா, ஏன் தேவனா இருக்கிறார்னா என் மேலே இருக்கிற நுகத்தடிகளை முறிக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, நான் அப்படியே தேவனை அந்த சீயோன் பர்வதத்தில் தேவன் அப்படியே துதிக்க துதிக்க, நான் இஸ்ரவேலுக்குள்ளே, இஸ்ரவேலின் தேவனுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஒரு அடையாளமாக இருக்க போகிறேன். தேவன் என்னை காப்பாற்றுகிறதுக்கு, தேவன் என்னை ஐஸ்வர்யவானாக்கி இருக்கிறதுக்கு, தேவன் என்னை விடுதலையாக்கி இருக்கிறாருக்கு நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு அடையாளமாக இருக்கிறேன். அதாவது பேதுரு நடந்து போகையில், ஹலோ இங்கதான் இருக்கீங்க, பிணியாளிகளை அவர்களுடைய நிழல கொண்டு வந்து வச்சாங்களாமா. அநேகர் விடுதலையானாங்க. இஸ்ரவேலின் தேவனுக்கு நான் அடையாளங்களாகும். நான் அற்புத தேவன் சுகமாக்குகிறவர், தேவன் சுகமாக்குகிறவர், தேவன் சுகமாக்குகிறவர் என்பதற்கு நான் எப்படி இருக்கிறேன்? அடையாளமா இருக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? அடையாளங்களாகவும், அடையாளங்களாகவும் அற்புதங்களாகும். நான் சொல்கிறேன், தேவன் உன்னை குணமாக்குவார்னு சொன்னால் நீங்கள் குணமாவீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். தேவன் ஆமாம், அதாவது உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வெளியில் போய் ஏசு உங்களை நேசிக்கிறார்னு சொல்லுமா. ஆமாம், ஏசப்பா அவனுடைய நேசத்தை அவங்க பார்க்க போகிறாங்க. ஏசப்பா அவனுடைய நேசத்தை அவங்க பார்க்க போகிறாங்க. ஏசு குணமாக்குறார் நீங்கள் சொல்லி ஜெபிக்கிற பொழுது அவர்களுக்குள்ள ஏசப்பா அந்த விடுதலையை கொடுக்கிறார். ஏசப்பா உங்களை ஐஸ்வர்யவானாக்குகிறார் என்று சொல்லுகிற பொழுது தேவன் உங்களை ஐஸ்வர்யவானாக்குகிறார். ஆமேன் என்று சொல்லாமல் சகோதரி சொன்னாங்க பத்தியா, சிஸ்டர் சொல்லுவாங்க, நீங்கள் லட்சங்களுக்கு அதிபதி ஆவீங்கன்னு. இன்னைக்கு நாங்கள் லட்சங்களை பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் தேவன் லட்சங்களுக்கு, இஸ்ரவேலின் தேவன் கோடிகளுக்கும் அவர் அதிபதியாக இருக்கிறபடினால அந்த ஆசீர்வாதத்தை இனி என் கண்கள் பார்க்க. நல்லா சொல்லுமா, நல்லா சொல்லுமா. ஐஸ்வர்யங்களை, ஆசீர்வாதங்களை இனி நான் பார்க்க போகிறேன். என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதா என் மேல அவருடைய ஆசீர்வாதத்தை வைக்கிறார். ஆமேன் என்று சொல்லலாமா? திரும்ப சொல்கிறேன், அவர் எனக்கு தேவனாக இருக்கிறனால என்ன நடக்குதுன்னா என் மேலே இருக்கிற நுகத்தடிகள் முறிக்கப்படுது. ஒன்று. ரெண்டாவது, இஸ்ரவேலின் தேவனுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? அற்புதங்களாகும், அடையாளங்களாகும். அவர் சுகமாக்குகிறவர் என்பதை அநேகர் பார்க்க போகிறாங்க மகளே, அநேகர் பார்க்க போகிறாங்க. கடந்த வாரங்களுக்கு முந்தின வாரம் கேள்விப்பட்டமே, அவன் சாட்சி கேட்டமே, கேன்சரே இல்லை என்று சொல்லுகிற, ஏனெனில் என் தேவன் சுகமாக்குகிறவர், என் தேவன் சுகமாக்குகிறவர். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ இஸ்ரவேலின் தேவனுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? இஸ்ரவேலின் தேவனுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறீங்க. இப்போ மறுபடி சுத்து நேரத்துக்கு டக்குன்னு இங்கே வந்து நிற்கிற, யார் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுறா? தேவன். ஓகே, அந்த உணர்வு அல்லது அந்த ஆவி யாருடைய பிளேஸ்ன்னு சொல்கிறேன்? பரிசுத்த ஆவியானவர். அதாவது திரும்ப சொல்கிறேன், நம்மளை சுத்திகரிக்கிற வேலையை யார் செஞ்சா? ஏசப்பா செஞ்சார். ஏனெனில் அவர் தனது சொந்த ரத்தத்தை சிந்தி என்னையே சுத்திகரிச்சார். ஆனால் எனக்குள்ள தொடர்ந்து 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 வாசம் பண்ணுறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அதனால்தான் ஏசப்பா சொல்கிறது, நான் போகிறது நல்லது, நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் வரார், அவர் வந்து அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி. வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16, 17 வாசிமா. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். அவர் சொல்றார் பாருங்க ஒரு இடத்துல, எப்போ சரி 14ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வாசிமா. 17 வாசிமா. உலகம் அந்த சத்திய ஆவியாகிய, உலகம் அந்த சத்திய 16 வாசிமா. 16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள்.
அப்போ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் போகிறேன், நான் பிதாட்ட வேண்டிக் கொள்கிறேன், அவர் வருவார், அவர் வந்து எப்பவும் என்ன செய்வாரா, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். அப்போது நான் திரும்ப சொல்கிறேன், ஏசப்பா, நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் குழப்பக்கூடாது. தேவன் தான், தேவனிலிருந்து, ஆமாம், பிதா, குமாரன், பரிசுத்தாவியார் 3 வேளைகளை செய்கிறவராய் அவர்கள் நமக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் தேவன் ஒருவரே. ஆமென் என்று சொல்லாமா? அப்போ அவர் வந்து என்ன செய்கிறார்னா, நமக்குள்ளே என்ன செய்கிறாரா, வாசம் பண்ணுறார். எப்படின்னா, என்றென்றைக்கும், சொல்லுங்கள், என்றென்றைக்கும். என்றென்றைக்கு அவர் எனக்குள்ள என்ன செய்கிறாரா, என்றென்றைக்கு அவர் எனக்குள்ள என்ன செய்கிறாரா, வாசம் பண்ணி எனக்குள்ளே இருக்கிறபடியினாலே. நல்லவனிக்க 3வது காரியம் இப்போ வாசிமா 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கல பெரிய காரியம். நல்லா கறந்தட்டுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம்ன்றபடினாலே இனி ஏசப்பா செய்த காரியங்களை பார்க்கல நீ பெரிய பெரிய காரியம். இந்த எழுப்புதல் காலத்துல, இந்த எழுப்புதல் காலத்துல அற்புத அடையாளங்களை சர்வ சாதாரணமாய் நடக்கிறதுக்கு பெரிய காரியத்தை அவர் நமக்குள்ள செய்ய போறாரு. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? அதனால தான் சொல்றேன், அப்ப நம்ம எப்பவுமே யாருக்குள்ளதான் இருக்கணும், ஆவியானவருக்குள்ள இருக்கணும். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? ஆவியானவருக்குள்ள இருக்கணும். அதனால தான் ஆவியானோட கிரிகள்னு நிறைய ஒரு இடத்துல நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஆனால் அதான் அதனால தான் சொல்கிறேன், பரிசுத்தாவியான குறித்து பேசணும் ரொம்ப நான் ஒவ்வொரு முறையும் நினைப்பேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் டச் பண்ணுறாள். முழுக்க பேசணும்னு நான் ஏசப்பாட்டை கேட்டுட்டு இருக்கிறேன். இதை வந்து இன்னும் நாங்கள் விளக்கமாக பரிசுத்தாவியானவர் குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளணும். ஆனால் ஒரு சில காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினாலே பரிசுத்தாவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு, ஆமா, நமக்காக பிதாவினிடத்தில் அவர் என்ன செய்கிறாரா, வேண்டுதல் செய்கிறார். அவர் நமக்காக என்ன செய்கிறாரா, ஒரு சில நேரங்கள் நீங்கள் அப்படியே அந்த அந்நிய பாஷையில் ஜெபிக்க வைப்பார் பாருங்க. ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. கடந்த நாட்களில் வந்து கேட்டா, அம்மா நான் ஒரு சில நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறேன், தமிழில் ஜெபிக்கணும்னு நினச்சா வாயே வரமாட்டேங்குது, தயவு செய்து ரிலீஸ் பண்ணிடாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கும்பகோணத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஆமாம், ஆவியானவர் வந்து என் நாவோடு கூட இணைஞ்சு அந்த கும்பகோணத்தில் ஒரு காரியத்துக்காய் மன்றாடினதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்படி ஒரு சில நேரங்களில் அதாவது ஆவியானவரோடு நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பாஷை தான் என்னது, அந்நிய பாஷை. எப்படியாமா? அந்நியனா இப்போ அதை ஃபீல் பண்ண முடியுது என்னால். இப்போ எங்கள் பிள்ளைகிட்ட நான் கேட்குற பொழுது அவங்களும் சொல்கிறாங்க, அதை ஃபீல் பண்ண முடியும். எப்படி ஃபீல் பண்ண முடியுதுன்னா, நீங்கள் அந்நிய பாஷை அப்படியே ஒரு சில சிச்சுவேஷனில் அந்த அந்நிய பாஷையில் நீங்கள் பேச 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 அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி அந்த ஆவியானவர் அந்த உணர்வை உங்களுக்குள்ளே கொடுப்பாரு. அந்த உணர்வில் அந்த வசனத்தை தருவார். அந்த வசனத்தை மறுபடியும் நீங்கள் அறிக்கிடணும். அப்படி அறிக்கிட்டா ஆவியானவர் அந்த இடத்துல செயல்பட ஆரம்பிச்சிருவார். உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் கணவனுக்கு நீங்கள் வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என்னன்னா, ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, நம்ம நாவோடு கூட இணைஞ்சு என்ன செய்கிறாரா, வேண்டுதல் செய்கிறார். நான் ஏற்கனவே ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறேன். ஒரு இஸ்லாமிய மகள் வந்து என்ன செஞ்சிட்டான்னா, அவள் ஏசப்பாவை ஏற்றுட்டான். அவள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தால், எனக்கு ஒரு நல்ல கணவனை ஏசப்பா தருவார்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு அவள் இருந்தாள். பட் என்னென்னா, அவள் குடும்ப சூழ்நிலைகள் அது இதெல்லாம் சேர்த்து ஒரு தெலுங்கு பேசுகிற மனுஷன் அவருக்கு கணவனாக வந்துட்டார். ஆனால் அந்த கணவன் பயங்கர குடிகாரர். அந்த டெய்லி அந்த மனைவியை போட்டு அடித்து துன்புறுத்திட்டே இருப்பார். இந்த மகளும் கெஞ்சுமா, ஏசப்பான்னு உங்ககிட்ட நல்ல ஒரு கணவனை கேட்டனே, ரட்சிக்கப்பட்ட கணவனை கேட்டனே, அல்லது அப்படி ஆண்டவரே உங்கள் ஊழியம் செய்ய எனக்கு உறுதுணையாக இருக்கிற கணவனை கேட்டனே, எனக்கு இப்படி இவரை போய் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு ஒரு பக்கம் அவன் நினைச்சாலும் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சுட்டே இருப்பா. ஒரு நாள் அந்த கணவன் அந்த மகளை போட்டு நல்லா அடிச்சுட்டு அவர் என்ன செய்றாருன்னா, வெளியில் போய் ஒரு டேனிங் இப்படி திரும்புகிற பொழுது யாரும் அவரை அந்த கணவனை பட்டுன்னு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அரைஞ்சிட்டு இவர் சுற்றி பார்க்குறாரு, ஒருத்தரையும் கணவன் வீட்டுக்கு போ அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும் கேட்டுச்சான். ஆனால் இருக்குது பிரயோஜனமாக இருக்குல்ல? ஆமாம்.
இவர் சரின்னு அந்த கணவன் என்ன செஞ்சார்னா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே அந்த வாசப்படியில், அந்த கணவன் வாசப்படியில் கால் எடுத்து வைக்கிற பொழுது இந்த மக அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறான். அந்த மக அந்நிய பாஷையில் ஜெபிச்சுட்டு இருக்கிறா. என்ன பாஷை தெரியுமா ஜெபிக்கிறான்? இவளுக்கு தெலுங்கே தெரியாது. ஆனால் தெலுங்கு பாஷையில் அந்த கணவனை எச்சரித்து பேசிட்டு இருக்கிறா. ஆவியானவர் அவளுடைய நாவோடு கூட இணைஞ்சு தெலுங்கு பாஷையை பேசிட்டு இருக்கிறாரு. தெலுங்கு பாஷையை பேசியிருக்கிறார். என் மகளை நீ கை வைக்கிறீல, என் மகளை நீ கை வைத்தினா உனக்கு பெரிய தண்டனையை தருவேன். தயவு செய்து இனி என் மக மேலே கை வைக்காத. அவள் உனக்கு ஏற்ற துணை. ஒழுங்கா இன்னைக்கு நீ உன்னை என்ன செய்ய, உன்னை தேவனுக்கு அர்ப்பணி என்று சொல்லி அந்த மகளுக்கு தெலுங்கு பாஷையே தெரியாது. ஆனால் அந்நிய பாஷையில் அந்த மக பேசுறது, ஏன்னா அவருக்கு தெலுங்கு பாஷை தெரியும். அவருக்கு என்ன செய்யும்? தெலுங்கு பாஷை தெரியும். அதை கேட்டோன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஐயோ, என் மனைவிக்கு தெலுங்கு பாஷை தெரியாது. அப்போ நீ ஆராதிக்கிற உன் தேவன் ஜீவனுள்ளவர் என்று சொல்லி உடனே வந்து முழங்கால் போட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டா. இது எதுக்கு சொல்றேன்னா ஆவியானவரும் நாவோடு கூட இணைஞ்சு உனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறதா அந்நிய பாஷை. அதுதாம்மா அந்நிய பாஷை. அப்போ இந்த இடத்துல சொல்றாரு, உங்களுக்குள் வாசம் பண்ண. உங்களுக்கு அவர் என்ன செய்கிறாரா? வாசம் பண்ணி உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர் மாத்திரமல்ல, ஆமாம், ஏசப்பா அவனுடைய வருகையை சந்திக்கிற வரைக்கும் அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பாயிண்ட் சொன்ன? அவர் எனக்கு தேவனா இருப்பதுனால 3 பாயிண்ட் சொன்ன. சொல்லுங்க. 1, நுகத்தடிகளை முறிப்பார். 2வது, அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும். 3வது சொல்றாரு, நான் செய்த காரியங்களை பார்க்கலோ, பெரிய காரியத்தை இந்த எழுப்புதல் காலத்துல செய்வீங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறபடினால. எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த உங்களுக்குள் வர அந்த ஆதியா 1:26 சொல்றாரே, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சகலத்தையும் ஆண்டு கொள்ளுகிற சகல அதிகாரங்களும் உங்களுக்குள்ள வருமா மேன்னு இருக்கிற இடத்துல எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா?